Hello, good evening. Assalamu alaikum. Assalamu alaikum. Good evening. பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. وعليكم السلام ورحمة الله وبركاته. கிளியரா? கிளியரா விளங்குதானே? Yes, sir. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ்ல நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்டா, இந்த ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பார்க்க நான் HTML பாடம் தானே இன்னைக்கு படித்தர போறது. HTML பாடத்தை உங்களுக்கு ப்ராக்டிக்கலா செஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுறேன். அதே போல உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அதே போல அப்படி நாங்க என்ன செய்வோம், பாஸ் பேப்பருக்கு போவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கலாம், HTML வந்து ஸ்கூல்ல நல்லா படி தந்திருக்கலாம், அதனால HTML நல்லா விளங்கி இருக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், HTML தெரியாம பேசிக்ல இருந்து இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இடையில ரெண்டுக்கும் இடையில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அப்ப நீங்க எல்லாரையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்தா நான் கிளாஸ்ல அதனால பேசிக்ல இருந்தே இதை போற மாதிரி நான் கிளாஸ் எடுத்துட்டு போறேன். சரியா? உங்களுக்கு மத்த ஆக்களுக்கும் கொஞ்சம் குயிக்கா அதை நீங்களா படிக்காம நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கு. கிளியரா? அந்த மாதிரி மெத்தட்ல நாங்க கிளாஸ்ல போவோம். ரைட். இப்ப இந்த பாடத்துல என்னடா, வெப் டிசைனிங்ன்றது தான் இந்த பாடம். இந்த வெப் டிசைனிங்ன்ற இந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்கீங்க. ஒரு நிமிஷம். அப்ப வெப் டிசைனிங்ன்றது அந்த பாடம். வெப் டிசைனிங் வெப்சைட் ஒன்று நாங்க டெவலப் பண்றது. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் நாங்க வெப்சைட்னு மட்டும்தான் சொல்லுவோம், இல்ல வெப் போர்ட்டல்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிறாங்க. ஒன்று வந்து வெப்சைட்டுக்கு போட்டுக்கிறாங்க, வலைத்தளம்னு போட்டுக்கிறாங்க, இன்னொன்னு இணையதளம்னு போட்டுக்கிறாங்க, அடுத்தது வலை கடப்பிடம் அல்லது இணைய கடப்பிடம்னு போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் தந்திக்கிறாங்க, 4 ஒரே ஆள். வெப்சைட்னா என்ன? வெப்சைட்ல என்ன இருக்கு? நிறைய வெப் பேஜஸ் இருக்கு. ஒரு புக் கொண்டு எப்படி நிறைய பேஜஸோட சேர்ந்து நாங்க அது மொத்தமா புக்குன்னு சொல்றோம். புக்குக்கு ஒரு பேர் இருக்கு. புக்கை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு புக்குக்கு ஒரு ISBN நம்பர் இருக்கோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டாக இருந்தா வெப்சைட்ல நிறைய பேஜஸ் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா ஒரு ஹோம் பேஜ் ஒன்று இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்சைட் அந்த டொமைன் நேமுக்குரிய ஒரு IP அட்ரஸும் இருக்கும். கிளியரா? ரைட். இந்த வெப்சைட் ஒன்று நாங்க பாக்குறதாக இருந்தா வெப்சைட்டை பாக்குறதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா பிரயோக மென்பொருள் எதுன்னு கேட்டா வலை மேலோடு வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நாங்க வெப்சைட்ஸை வந்து பார்க்கலாம். வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் நாங்க என்னது பார்க்கணும், வெப்சைட்ஸை வந்து நாங்க பார்க்கணும். இந்த வெப்சைட் வந்து எப்படி அப்பியர் ஆகணும், எப்படி எங்களுக்கு பாக்குறவங்க யூசருக்கு எப்படி தெரியணும்ன்றது அந்த வெப் ப்ரௌசர் எதை வச்சு தீர்மானிக்கும் அப்படின்னு கேட்டா அதுல அந்த வெப் ப்ரௌசர்ல வரக்கூடிய அந்த வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய டேக் இருக்கு, அந்த டேகை வச்சுதான் தீர்மானிக்கும் இதுல எந்த எழுத்து பெருசா வரணும், எந்த எழுத்து சின்னதா வரணும், இந்த இடத்துல டேபிள் எப்படி வரணும், இந்த இடத்துல இமேஜ் எப்படி வரணும், இந்த இடத்துல லிங்க் எப்படி வரணும். இது எல்லாத்தையுமே அந்த வெப் ப்ரௌசர் தீர்மானிக்கும். எதை வச்சு? அந்த டேக்ஸை வச்சு. சரியா? டேகை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பான டேக் வந்து இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்குரிய டேகும், அதே மாதிரி க்ளோஸ் பண்றதுக்குரிய டேகும் இருக்கும். சரியா? இது ஸ்டார்ட் டேகும் இருக்கும், க்ளோஸ் பண்றதுக்குரிய டேகும் இருக்கும். இன்னொரு டைப்பான டேக் இருக்கு, அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்குரிய டேக் மட்டும்தான் இருக்கும், க்ளோஸ் பண்றதுக்கு டேக் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு BR பிரேக் லைன்ன்ற டேகுக்கு உங்களுக்கு க்ளோசிங் டேக் இல்ல. அதே மாதிரி இமேஜ் IMG டேகுக்கு உங்களுக்கு க்ளோசிங் டேக் இல்ல. HR ஹொரிசோனல் ரூல் அந்த டேகுக்கும் உங்களுக்கு க்ளோசிங் டேக் இல்லை. இந்த 3 டேகுக்கும் என்ன இல்லை, உங்களுக்கு க்ளோசிங் டேக் இல்லை. இன்னொன்று இருக்கு, 3வது, அதுல உங்களுக்கு டேகே இருக்காது, டேக்லெஸ்.
விளங்கிட்டா? டேக் இல்ல. அதை நாங்க சொல்லுவோம் ஒரே ஒரு டேக் தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த அருகே என்பிஎஸ்பின்னு சொல்றது நான் படித்தவர்களை சொல்லி தரேன். என்பிஎஸ்பி சொல்லி சொல்றது அது என்னத்துக்கு வேண்டிய பயன்படுத்துறதுண்டா HTML ஒரு இடைவெளி விடுறதுக்கு வேண்டிய ஒரு 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 எழுத்துற அளவுக்கு இடைவெளி விடுறதுக்கு வேண்டிய நாங்க அதை யூஸ் பண்ணோம். அப்ப HTML 3 டைப் ஆனது இருக்கு. ஒன்று ஸ்டார்ட் டேக் க்ளோஸ் டேக்கோட இருக்கிறது. அடுத்தது ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது. அடுத்தது டேகே இல்லாம வரக்கூடியது. சரிதானே? அது ஒரே ஒரு 2 டேக் அப்படி 3-4 கமாண்ட்ஸ் தான் இருக்கும் டேகே இல்லாம வருது. ஆனா மோஸ்டா எல்லாமே என்னத்தோட வரும்? டேகோட தான் வரும். விளங்கிட்டா? அப்ப HTML நாங்க டேக ஆரம்பிக்கிறது HTML நாங்க டேக ஆரம்பிக்கிறது நாங்க இப்படிதான் ஆரம்பிக்கும். இதுதான் எங்களுக்கு டேக். ரைட்? சரிதானே? இப்படி நாங்க வேற பிரக்கெட் எதுவுமே போடக்கூடாது. இந்த பிரக்கெட் தான் நாங்க போடணும். இது எங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்குரிய டேக். இது நாங்க என்ன செய்ய போறோம்? க்ளோஸ் பண்றதுக்குரிய டேக். இந்த 2 டேகுக்கும் இடையில நாங்க என்ன எழுதுறோமோ அது எப்படி முன்னுக்கால வரணும்ன்றதை தீர்மானிக்கிறது இந்த 2 டேக். இப்ப இதுல நாங்க சென்டர் கொடுத்து இதுல சென்டர்ன்றதை க்ளோஸ் பண்ணிருந்தோம்டா இதுல எழுதிக்கிறது சென்டர்ல வரும். இதுல நாங்க பி கொடுத்து இதுல நாங்க பிஏ க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி இருந்தா இதுல வாரது எங்களுக்கு போல்ட் ஆகி வரும். இதுல நாங்க ஒரு ஏ டேக் கொடுத்து லிங்க கொடுத்து இதுல ஏ டேக் நாங்க க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி இருந்தா இது உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்காக இணைப்பாக மாறும். அப்ப HTML நாங்க எழுதப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு வெப் ப்ரௌசர்ல எப்படி தோன்றணும்ன்றத முடிவெடுக்கிறது யாருன்னு கேட்டா இந்த டேக் தான். கிளியரா இதுவரைக்கும் சொல்லி தந்த விஷயம் விளங்கிட்டா? ஓகேனோ? சரிதானே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு நான் உங்களுக்கு விஎஸ் கோட் கோட இப்ப HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது டெவலப் பண்றதுக்கு நிறைய கோட் எடிட்டர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நாட் பேட் யூஸ் பண்ணிருப்பீங்க, நாட் பேட் பிளஸ் பிளஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ இருக்கு, நெட்பீன்ஸ் இருக்குது, அட்டாம் இருக்குது, வேற உங்களுக்கு சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோட் எடிட்டர்ஸ் இருக்கு. நான் இதுல உங்களுக்கு விஎஸ் கோட் என்ற கம்ப்யூட்டர்ல இருக்கு. நான் விஎஸ் கோட வச்சு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கோட் எடிட்டர்ல எதுவுமே இல்லை, அது ஒவ்வொருத்தரும் அவங்களோட கம்ஃபர்டபுள் இருக்கு. இப்ப நான் எழுதுறதுக்கு அட்லஸ் பெயினை யூஸ் பண்ணலாம், 10 பெயினை யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மேங்கோ பெயினை யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு கம்பெனியில பெயின் எழுதுறேன். நான் எந்த கம்ஃபர்டபுளுக்கு நான் ஒரு பெயினை செலக்ட் பண்ணுவேன், அதெல்லாம் நான் எழுத போறேன். சரியா? எழுத்துன்றது தான் நீங்க HTML. அந்த எழுதுறதுக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்னது பேன மாதிரி ஒன்றுதான் உங்களுக்கு கோட் எடிட்டர். விஷயம் விளங்கிட்ட? அதனால நீங்க அதை பத்தி பெருசா அலட்டுக்குள்ள தேவை. ஒரு சைட்ல நான் கோட் எடிட்டரை போட்டு இன்னொரு சைட்ல நான் என்னது போடுறேன் உங்களுக்கு அந்த வெப்சைட் அவுட்புட் ப்ரௌசர்ல போட்டு ரெண்டையும் செய்யறேன், கம்பேர் பண்ணுவோம். கிளியர் தான்? சார் எஸ், சொல்லுங்க. நான் ஈக்கிறேன் கொஞ்சம் இருங்க. நான் கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார். சார் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு எங்கேயும் போயிட்டாரு நினைச்சிட்டீங்க. சரிங்களா?
நான் இந்த ஃபைலுக்கு பேர் வந்து வைக்கிறேன், உங்களுக்கு மை வெப் பேர் வைக்கிறேன் .html. சரியா, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்றேன். பாருங்க, ஸ்க்ரீன் ஷேர். இது நாங்களும் ட்ரை பண்ணலாம் தான் இல்ல சார்? கிளாஸ்ல நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க? இல்ல சார், அந்த எப்படி? வெப்சைட் ஒன்று நாம உருவாக்கலாமா சார் இதுல? எதுல? நோட் பேட் அப்படி. நோட் பேட்ல நீங்க உருவாக்கலாம், ஆனா அங்க இருந்து நீங்க இங்க டைப் பண்ணல தானே? ஆம் சார். ரைட். myweb.html பேஜ் ஒன்று செலக்ட். விளங்குதா உங்களுக்கு? பிளாக் கலர் ஸ்கிரீன்ல விளங்கிதானே? ரைட். இப்போ இதெல்லாம் வந்து நான் டைப் பண்ண போறேன். டேக் வந்து நான் போடுறேன் HTML. சரியா? ரைட், க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் டேக் போட போறேன். HTML பேசிக்கான டேக் வந்து ஹெட் டேக். அடுத்து நான் போட போறேன் டைட்டில் டேக். டைட்டில். சரியா? இதை வந்து நான் சேவ் பண்ணி கொண்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன். ஒரு ப்ரௌசரை வந்து நான் ஓப்பன் பண்றேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ண போறது குரோம்ல இல்ல, ஓப்பன் வித் எட்ஜ்ல. ஷேர் பண்ணிட்டு ரெண்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ண சரி பாருங்க. இப்ப ரெண்டு ஸ்கிரீனும் உங்களுக்கு ஷேர் ஆகிக்கு. ரைட், ரெண்டு ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகி. இப்போ இதுல நீங்க எதுவும் டைப் பண்ணி இங்க எதுவுமே உங்களுக்கு இங்க வரல, ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் எதுவுமே வரல. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் டைட்டில்ல என்ன போடுறனோ அந்த டைட்டில்ல போடுறது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல போடு. சரியா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அப்பியர் ஆகும். நான் வந்து இதுல டைப் பண்றேன் 2025 OLன்னு நான் டைப் பண்றேன். சேவ் பண்ணியாச்சு. இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, மேல டெப்ட ஹெடிங்கா வந்து மாறிட்டேனது 2025 OL வந்து. அப்ப நாங்க டைட்டில்ல என்னத்தை கொடுக்குறோமோ அதுதான் எங்க வரும் உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய டெப்ட ஹெடிங்காக, டெப்ல வரக்கூடிய அந்த கேப்ஷனாக வந்து வரும். இப்ப நாங்க ஹெட் டேக்கு போறோம். நாங்க போட போற டேக் வந்து என்ன டேக்? பொடின்ற டேக். சரியா? பொடின்ற டேக்குள்ள நாங்க என்ன எழுதுறோமோ, பொடின்ற டேக்குள்ள நாங்க என்ன எழுதுறோமோ அதுதான் உங்களுக்கு இங்க ப்ரௌசர்ல வந்து வரும். நான் கொஞ்சம் என்டர் தட்டி இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்றேன், கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். பொடின்ற டேக். சேவ் பண்ணிட்டேன். இப்ப நான் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல டைப் பண்றேன் அர்ஷாட் ரிஃபாஸ்ன்றதுல வாப்படவே. ரைட், ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்திருக்கு அர்ஷாட் ரிஃபாஸ்ன்னு மட்டும் என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு வந்துருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்னத்தை டைப் பண்றீங்களோ டைப் பண்றதுதான் உங்களுக்கு இங்க ப்ரௌசர்ல வந்து விளங்கும். இப்ப இதுக்கு நான் சில எடிட்டிங் வந்து போறேன். சும்மா தான் உங்களுக்கு டைப் பண்ணிக்கிறேன், சும்மா வந்துருக்கு. இப்ப நான் அடுத்த லைனுக்கு போறேன். அடுத்த லைன்ல போயிட்டு அடுத்த லைன்ல நான் டைப் பண்றேன். அதே என் பேரை திரும்ப ரெண்டாவது முறை உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். நான் இங்க கீழே டைப் பண்ணது உங்களுக்கு எங்க வந்திருக்கு, இங்க பக்கத்திலேயே வந்திருக்கு. கீழே டைப் பண்ணது பக்கத்திலேயே வந்திருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா. சரி, ரீட் எல்என் போடல சார். என்னது? ரைட் எல்என். ரைட் எல்லாம் நீங்க வராது. இது நாங்க படிக்கிறது பஸ்கால் இல்ல. இது வந்து என்ன, இது HTML. HTML ரைட் எல்லாம் நான் கிடையாது. பிரேக். HTML நல்லா கவனிங்க. கீபோர்டு HTML நீங்க பேராகிராஃப். எஸ், HTML நாங்க எவ்வளவுதான் இடைவெளி விட்டாலும் அந்த இடைவெளி எல்லாத்தையுமே HTML ப்ரௌசர் வந்து அதை எடுக்கும் எப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸா தான்,
ஒரே ஒரு ஸ்பேஸ் பாரால தட்டக்கூடிய இடைவெளி இருக்கே, அந்த இடைவெளியை தான் எடுக்கும். பாருங்க, இப்ப நான் எவ்வளவு இடைவெளி விட்டுட்டு நீங்க ரீஃப்ரெஷ் பண்றேன், அப்போ உங்களுக்கு அந்த ஒரே ஒரு இடைவெளி மட்டும்தான் காட்டுது. அப்ப HTML உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கூட எடுக்கணும்டா. HTML ஸ்பேஸ் எடுக்கணுமாக இருந்தா, அதாவது அடுத்த லைனுக்கு நீங்க டைப் பண்ற ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போகணுமா இருந்தா, அதுக்கு நீங்க போட வேண்டிய டேக் வந்து BR டேக். சரியா? இந்த BR டேக் வந்து பிரேக் லைன். இந்த டேக்கு உங்களுக்கு க்ளோஸ் கிடையாது. சரியா? இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இப்ப என் பேர் எங்க போயிட்டு உங்களுக்கு அடுத்த லைன்ல போயிட்டு, நான் இதுல பக்கத்திலேயே டைப் பண்றேன். நான் அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போகல, பக்கத்திலேயே டைப் பண்றேன். டைப் பண்ணி இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்பவும் எங்க இருக்கு, அடுத்த லைன்ல தான் உங்களுக்கு வெப் ப்ரௌசர்ல வருது. அப்ப காரணம் என்னன்னா, இந்த டேக் தான் முடிவு பண்ணுது இந்த எழுத்து, இந்த சொல், இந்த இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அடுத்த லைன்ல வரணுமா அதே லைன்ல இருக்கணும்ன்றாரு. கிளியரா? அப்ப நாங்க ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு போறவா இருந்தா, நாங்க ஒரு லைன் ஸ்பேஸ் ஒன்று, ஒரு லைன், ஒரு வரி இடைவெளி எங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும், நாங்க BR டேக் தான் யூஸ் பண்ணணும். இந்த BR டேக் பொறுத்த வரைக்கும், BR டேக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, க்ளோசிங் டேக் வந்து கிடையாது. கிளியரா? BR டேக் விளங்கிட்டா? ஓகேனா? BR டேக் விளங்கித்தானே? ஓகே சார். இப்ப அடுத்து பாருங்க, நான் இதுல வந்து உங்களுக்கு போடுறேன் டேக் வந்து சென்டர் என்ற டேக் வந்து போடுறேன். சென்டர் என்ற டேக் வந்து போட்டு இதை நான் க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த அருகே எந்த இதை வந்து நான் என்ன செய்யறேன், இந்த சென்டர் டேக் நடுவுல வந்து போட்டாச்சு. சரியா? சென்டர் டேக்ல நடுவுல வந்து போட்டாச்சு. இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, முதலாதிக்கக்கூடிய இந்த பேர் வந்து உங்களுக்கு சும்மா இருக்கு. இந்த அருகே இந்த இடத்துல உங்களுக்கு விளங்குது. ரெண்டாவது இருக்கக்கூடிய என்னுடைய பேர் வந்து எங்க வந்திருக்குன்றா, செகண்ட் லைன்ல சென்டர்ல வந்திருக்கு. அப்ப இது சென்டர்ல வரணும்ன்றது தீர்மானிக்கிறது என்னது, இந்த சென்டர்ன்ற டேக். கிளியரா? இப்ப நான் திரும்பவும் பாருங்க, திரும்ப நான் வந்து திரும்ப எடுக்கிறேன். வர இந்த இடத்துக்கு ரீஃப்ரெஷ் பண்றேன், சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் BR டேக் போடுறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல இந்த பேர் வந்து எனக்கு தடிப்பமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தடிப்பமாகணும்னு கேட்டா நான் இதுல போடுறேன் டேக் வந்து B என்ற டேக், போல்டு டேக். போல்டு டேக் வந்து நான் போட்டு பேஸ்ட் பண்ணி சேவ் பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் தடிப்பமா இருக்கு. தடிப்பமாக்குறதா இருந்தா நாங்க என்ன டேக் யூஸ் பண்ணணும், போல்டுன்ற டேக் வந்து நாங்க யூஸ் பண்ணணும். ரைட், இதை வந்து நான் திரும்ப காப்பி பண்றேன். அடுத்த லைன், அடுத்த லைன். சரி, அடுத்த லைன்ல போடுறேன். இது கீழே பாருங்க, நான் போடுறேன் வந்து டேக் வந்து U என்ற டேக் வந்து போடுறேன். கீழே எனக்கு ஒரு அண்டர்லைன் உண்டு ஆகும். வேர்ட்ல நீங்க யூஸ் பண்ற ஷார்ட் கட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சு பண்ணீங்களா? சரி, ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, இது வந்து உங்களுக்கு போல்ட் ஆகல. இது என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு அண்டர்லைன் ஆகிருக்கு. கீழே கோடு வந்து வந்துருக்கு. ரைட், இப்ப அடுத்த லைனுக்கு நான் போறேன். அடுத்த லைன்ல பாருங்க, இதை வந்து நான் ஆக்குறேன் I டேக் ஒன்று போடுறேன். சரிவாக்கணும், எனக்கு சரிவாக்குறது நான் போடுற டேக் தான் I என்ற டேக் போட்டு நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இப்ப இந்த பேர் எப்படி வந்துருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் சரிவாகி வந்துருக்கு. உங்களுக்கு விளங்கணும்னா கொஞ்சம் நான் ஸ்கிரீனை வந்து பெருசா இருக்கு. சரியா? இந்த ஸ்கிரீனும் பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. இது ஓகே நினைக்கிறேன். சரியா? ரைட், இப்ப அடுத்து நான் போட போறேன் உங்களுக்கு இன்னும் டேக் இருக்கு. ஸ்ட்ராங் ஒரு டேக் இருக்கு. ஸ்ட்ராங், நான் இதுக்குள்ள போடுறேன் ஸ்ட்ராங். ரைட், ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, ஸ்ட்ராங்ன்ற டேக்கால போட்டாலும் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு போல்டா தான் ஆகுது. அதே மாதிரி நீங்க B என்ற டேக் போட்டாலும் என்ன நடக்குது, உங்களுக்கு போல்டா தான் ஆகுது. அப்ப ஸ்ட்ராங்கும் போல்டும் கிட்டத்தட்ட என்னது, ஒரே மாதிரியாக ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய டேக். கிளியர்? ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய டேக். ரைட், அடுத்தது உங்களுக்கு இன்னொரு டேக் கொண்டு இருக்கு. அடுத்த லைனுக்கு போறேன். EM என்ற டேக், EM என்ற ஒரு டேக் கொண்டு இருக்கு. அது உங்களோட புக்ல டேக் தான். சரியா? ஞாபகம் வரதெல்லாம் சொல்லித்தாரு. சரி, உங்களுக்கு புக்ல உள்ளது இல்லைண்டா நீங்க ஞாபகப்படுத்துங்க. ரைட், EM என்ற டேக் போட்டா நடக்குது,
எம்பசிஸ இதுவும் இட்டலிக்கும் உண்டு. பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் நான் பக்கத்து பதில போடுறேன். சரியா? போல்டும் ஸ்ட்ராங்கும் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ஈயமும் இட்டலிக்கும் உண்டு. ஈயமும் இட்டலிக்கும் உண்டு. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. பாருங்க, போல்டும் ஸ்ட்ராங் ரெண்டு டேகாலையும் நடக்கிறது ஒரே விஷயம் தான். அதே மாதிரி ஈயம் என்ற டேகாலையும் அதே மாதிரி உங்களுக்கு ஐ என்ற டேகால நடக்கிறதும் இட்டலிக் தான். கிளியரா? இது இல்லாம உங்களுக்கு புக்ல வேற என்ன டேகெல்லாம் இருக்கு சொல்லுங்க பாபு. நிறைய டேக் இருக்கு. உங்களோட சிலபஸ்ல வந்து என்ன இல்ல, அவ்வளவு டேகையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி இல்ல. அவ்வளவு டேகையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி இல்ல. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம், நாங்க ஒரு பிரேக் கொண்டு போடுவோம். இல்ல பிஆர் போட்டாச்சு, திருப்பி இன்னொரு பிஆர் ஒன்று போடுறேன், போட்டாச்சு. இப்ப நான் இதுல சொல்ல போறேன், இதுல நான் சொல்ல போறேன் this is ICT class. ரைட், போட்டாச்சு. ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், திஸ் இஸ் ஐசிடி கிளாஸ்ன்னு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்தது. இது எனக்கு ஒரு பெரிய ஹெட்டிங்கா வரணும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நான் போடணும் டேக் வந்து ஹெச் என்ற டேக். சரியா? ஹெச் என்ற டேக். ஹெச் என்ற டேக்ல H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. நான் வந்து போடுறேன் H1. இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த திஸ் இஸ் ஐசிடி கிளாஸ்ன்றதை நான் கட் பண்ணி இந்த H1 டேக் உள்ளுக்கு போடுறேன். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு திஸ் இஸ் ஐசிடி கிளாஸ்ன்றது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, பெரிய சைஸ்ல வருது. இது பெரிய சைஸ்ல வர்றதுக்குரிய காரணம் என்ன, நாங்க இங்க H1 என்ற டேக்ல வந்து இதை போட்டீங்க. கிளியரா? இப்ப நான் என்ன செய்றேன், காப்பி பண்றேன், இது அடுத்த லைன்ல போடுறேன், அடுத்த லைன்ல போடுறேன், அடுத்த லைன்ல போடுறேன், அடுத்த லைன்ல போடுறேன், அடுத்த லைன்ல போடுறேன். இதுல இருக்கக்கூடிய இந்த டேக் மட்டும் நான் வந்து 2, இவரை வந்து 3, இவரை வந்து 4, இவரை வந்து 5, இவரை வந்து 6 நான் மாத்துறேன். அதே மாதிரி இங்க இருக்கிறது நான் வந்து 2, 2, 3, 4, 5, 6. இது செஞ்சு பார்த்தா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஹெச்ன்ற ஹெடிங்குரிய சைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு வேலை பாருங்க. H1ன்றது பாருங்க எப்படி இருக்கு. H1ன்றது ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. H2ன்றது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். H3 அப்ப உங்களுக்கு H1, H2, H3, H4, H5, 6 போகும்போது அதனுடைய சைஸ் வந்து நடக்குது, சின்னதாகிட்டு போகுது. அடுத்ததுல நீங்க கவனிச்சு பார்த்தா விளங்கும், இந்த Hன்ற டேக் யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல BRன்ற டேக் யூஸ் பண்ணாமலேயே உங்களோட அது ஹெடிங்க விளங்கிட்டா. ஹெடிங்க என்ன நடக்குது, ஒட்டோவா வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து போகுது. நான் பாருங்க இங்க கூடிய 3 BR நான் தூக்குறேன். தூக்கிட்டு இங்க சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இந்த அர்ஷாட் ரிஃபாஸுக்கு இங்க இந்த இடத்துல EM டேக் வந்து நான் போட்டுக்கிறேன். EM டேக்கு போற என்ன இல்ல, ஒரு BR டேக் வந்து இல்ல. சரியா? BR டேக் இல்லாட்டி வரும், எப்படி வரும், பக்கத்துல தானே வரணும். BR டேக் இல்லாட்டி பக்கத்துல தான் வரணும். ஆனா இந்த H டேக் வந்து நீங்க போட்டு ஒரு வேலை செய்யும் போது ஹெடிங்ன்றதால அது புது லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஹெடிங் டேக் வந்து எப்பவுமே எதுல ஸ்டார்ட் ஆகும், புது லைன்ல ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். கிளியரா? ரைட். இப்போ உங்களுக்கு உங்களோட புக்கை பாருங்க, புக்ல இல்லாத டேக்ஸ் எது சரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க, நான் அதை வந்து சொல்லித்தரேன். அப்ப நான் இதுல இருக்கிற இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். உங்களுக்கு தேவையா இருந்தா இதை வந்து நோட் பண்ணி கொடுங்க. அப்ப இதுல நாங்க சென்டர் பண்றதாக இருந்தா சென்டர் டேக் யூஸ் பண்ணலாம். நாங்க ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு போறோம்ல BR என்ற டேக் யூஸ் பண்ணலாம். போல்ட் பண்றதாக இருந்தா நாங்க B என்ற டேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணலாம். அண்டர்லைன் பண்றதா இருந்தா U என்ற டேக் யூஸ் பண்ணாலும். அடுத்தது நாங்க இட்டாலிக் பண்றதாக இருந்தா, சரிக்கிறதாக இருந்தா I என்ற டேக் யூஸ் பண்ணலாம். EM என்ற டேக் யூஸ் பண்ணலாம். ஹெடிங் போடுறதாக இருந்தா நாங்க H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கக்கூடிய டேக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஹெடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெடிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போதே நியூ லைன் தான் ஸ்டார்ட் ஆகும். கிளியரா? இது எல்லாமே எங்க டைப் பண்ணப்படணும், பொடிக்குள்ள தான் டைப் பண்ணப்படணும். கிளியரா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், இது அவ்வளவுத்தையுமே அப்படியே ரேஸ் பண்ண. சரியா? ரேஸ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்ணு. ரைட். திஸ் இஸ் ஐசிடி கிளாஸ்ன்றது மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு பேலன்ஸாவே இருக்கு. சரியா? திஸ் இஸ் ஐசிடி கிளாஸ்ன்றது மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ். இப்ப இந்த ஐசிடி கிளாஸை பத்தி நாங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று இந்த இடத்துல போடணும். சரி, ஐசிடி கிளாஸை பத்தி நாங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று போடணும்.
ரைட். அப்ப நான் இங்க வந்து போடுறேன். இங்க உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு போயாச்சு. இன்டர்நெட்ல உங்களுக்கு எம்எஸ்என்ன்ற அந்த சர்ச் இன்ஜின் வந்து ஓப்பன் ஆகுது. டைப் பண்ண ஏழு எம்எஸ்என்ல நான் ஒரு நாள் யூஸ் பண்ண விரும்புகிறேன். சின்ன ஒரு பேராகிராஃப் ஒன்று எடுக்கிறது. சரி, வர மாட்டேங்க. நான் வந்து வேர்ட்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறேன். சரியா, ஒரு பேராகிராஃப் ஒன்று போடுறதா இருந்தா, ஒரு பந்தி ஒன்று நாங்க போடுறதா இருந்தா, அதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்து நாங்க பி என்ற டேக் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா, ஒரு பந்தி ஒன்று நாங்க போடுறதா இருந்தா நாங்க பி என்ற டேக் வந்து தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் அங்க வந்து உங்களுக்கு இந்த வெப் பேஜ்ல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு பேராகிராஃப் கொண்டு வந்து நான் போடுறேன். 3 பேராகிராஃப் கொண்டு வந்து போடுறேன். பேஸ்ட் பண்றேன். 1 2 3 ரைட். நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. 3 பேராகிராஃப் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3மே உங்களுக்கு சிங்கிள் லைன்ல தான் வந்துருக்கு. பாத்தீங்களா, இவ்வளவு தூரத்துக்கு என்னடா தெரியும், உங்களுக்கு சிங்கிள் லைன்ல தான் உங்களுக்கு வந்துருக்கு. ரைட். 3டே உங்களுக்கு 3 பேராகிராஃபா உடைச்சு காட்டுறதுக்கு வேணுமென்றால் உங்களுக்கு இந்த லைன்ல வந்து நான் என்ன செய்யணும், நானா வந்து என்டர் தட்டி அடுத்த லைன் இது எடுத்துட்டு வரேன். சரியா, இல்ல அப்படியே கேட்டுமே உங்களுக்கு சொல்றேன். இங்க சரி, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த 3 பேராகிராஃப் உங்களுக்கு எப்படி விளங்குது, மொத்தமாக ஒரு சிங்கிள் பேராகிராஃபா தான் விளங்குது. இப்ப இந்த 3 பேராகிராஃபையும் தனித்தனி பேராகிராஃபா நான் மாத்தணுமாக இருந்தா, நான் இந்த இடத்துல போட வேண்டிய டேக் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ற இடத்துல பி என்ற டேக், ஒவ்வொரு பேராகிராஃபையும் ஸ்டார்ட் பண்ற டேக் இடத்துல நான் பி என்ற டேக் வந்து போடணும். சரியா, அடுத்தது அந்த பேராகிராஃப் முடிகிற இடத்துல பி என்ற டேக் வந்து நான் என்ன செய்யணும், நான் முடிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் பி என்ற டேக் வந்து போட்டேன். சரியா, அடுத்து நான் இங்க ஒரு பி என்ற டேக் வந்து போடுறேன். ரைட். அதே மாதிரி நான் இங்க பி என்ற டேக் வந்து நான் முடிக்கிறேன். இந்த ஓரத்துல தொங்கல்ல க்ளோஸ் பண்றேன் பி என்ற டேக். இங்கே நான் க்ளோஸ் பண்றேன் பி என்ற டேக். அதே மாதிரி இங்கேயும் க்ளோஸ் பண்றேன் பி என்ற டேக். இப்ப பாருங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, 3மே நடந்துச்சு, தனித்தனிய ஒடப்பட்டுட்டு. அது வந்து என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பேராகிராஃப்ன்ற டேக் வந்து நாங்க போட்டோமா இருந்தா, எந்த டேக், இந்த பேராகிராஃப்ன்ற டேக், அதாவது பி என்ற டேக் வந்து போட்டோமாக இருந்தா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் நாங்க அந்த பி என்ற டேக்கு இடையில கொடுக்கறது அது ஒரு புது லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். மேலையும் கீழையும் தேவையான அளவுக்கு இடைவெளிய அந்த அந்த டேகே வந்து எங்களுக்கு விட்டு தரும். சரி, ஒரு பேராகிராஃப் ஸ்டைலுக்கு அதை கொஞ்சம் மாத்தி தரும். அதுக்கு நாங்க யூஸ் பண்ற டேக் வந்து என்ன டேக், பி என்ற டேக். கிளியரா, விஷயம் விளங்கிட்டோ? ரைட். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஒரே ஒரு பேராகிராஃப போட்டுட்டு மிச்ச 2 பேராகிராஃபையும் அழிக்கிறேன். இதுல நிறைய இடத்துல பிடிச்சு கொண்டிருக்கிறதா. ரைட். என்ன செய்ய போறோம், நாங்க ரீஃப்ரெஷ் பண்ண போறோம். ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த ஐசிடி கிளாஸ்ல நாங்க என்னென்ன விஷயம் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத நான் என்ன செய்ய போறோம், நாங்க வந்து லிஸ்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஐசிடி கிளாஸ்ல என்னென்னதெல்லாம் செய்ய போறோம் நான் லிஸ்ட் பண்ண போறேன்னு இந்த இடத்துல. சரியா, அப்ப நான் இதுல போடுறேன் H2 டேக்ல வந்து போடுறேன். சரியா, நான் இந்த இடத்துல போறேன் H2 டேக்ல வந்து போடுறேன். உங்களுக்கு சும்மா விளங்கப்படுத்துறதுக்கு என்னதான் செய்யணும். சரியா, schedule of this class. சரியா, schedule of this class போடுறேன். அப்ப இதுல போட்டு இது schedule of this class போட்டு, இல்லாட்டி உங்களுக்கு இதுல plan of this class போட்டு, இந்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம் உங்களுக்கு பிளான். அப்ப இதுல என்ன செய்யணும், கீழே வந்து லிஸ்ட் பண்ணணும் நாங்க என்னென்ன செய்ய போறோம்.
சரியா? லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் there are 3 types of list வந்து இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு. அடுத்தது இருக்கிறவங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது உங்களுக்கு டெஃபினிஷன் லிஸ்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஒன்று இருக்கு. சரியா? இந்த 3 லிஸ்ட்டை வந்து நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இது எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்றேன் ஃபுல்லாவே. சரியா? ஒரு வெப் பேஜா ஒன்று செஞ்சு காட்ட வேண்டி தான் பார்த்தேன். இருந்ததுக்கு இதெல்லாம் இந்த இடத்த பிடிச்சு கொண்டே இருக்கு. உங்களுக்கு மைண்டும் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டை மட்டும் போட்டுட்டேன். ஒன்றுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. லிஸ்ட் ஒன்று நாங்க ஆரம்பிக்கிறதா இருந்தா, சரியா? லிஸ்ட் ஒன்று நாங்க ஆரம்பிக்கிறதா இருந்தா நான் முதலாவது போடுறேன். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு லிஸ்டையும் காட்டுறதுக்கு வேண்டிய H2 டேக்ல வந்து போடுறேன் லிஸ்ட். சரியா? இது வந்து உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட், ரைட்? ஆர்டர் லிஸ்ட் ஒன்று போட போறோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் இங்க போட போறேன். ஒரு லிஸ்ட் ஒன்று நாங்க ஆரம்பிக்கிறதா இருந்தா அது ஆர்டர் லிஸ்டா இருந்தா OL போடணும். சரியா? ஆர்டர் லிஸ்டா இருந்தா OL போடணும். ரைட்? OL போட்டாச்சு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லுவோம் லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவோம். லிஸ்ட் ஐட்டம் LI. ரைட்? இப்ப நான் வந்து இதுல கொடுக்க போறேன் உங்களுக்கு சயின்ஸ். அப்புறம் அடுத்த லிஸ்ட் ஐட்டம் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு ICT, சாரி LI, ICT. அடுத்து உங்களுக்கு LI கொடுக்க போறேன் மேக்ஸ். அடுத்தது உங்களுக்கு அடுத்த LI ஒன்று போடுறேன். அந்த LI நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கிலீஷ். முக்கியமான பாடம். இப்ப நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ஆர்டர் லிஸ்ட் போட்டிக்கிறது நாங்க இங்க H2ல கொடுத்திக்கிறது. உங்களுக்கு இங்க என்ன தெரியுது உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ஹெடிங் மாதிரி வந்து. அடுத்தது இந்த OL டேகுக்குள்ள நான் LI போடுற எல்லாம், இந்த OL டேகுக்குள்ள நான் LI போடுற எல்லாம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு இங்க 1 2 3 போல வந்து வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு லிஸ்ட் ஒன்று உருவாகணுமாக இருந்தா நீங்க அதுவும் 1 2 3 நம்பர் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் ஒன்று வரணுமா இருந்தா அதுக்கு நீங்க போட வேண்டிய டேக் என்ன OL டேக் வந்து போடணும். சரியா? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயின்ஸ், ICT, மேத்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஒரு லிஸ்டினுடைய ஐட்டம். அது ஒவ்வொன்றையும் நீங்க LI டேக்ல வந்து போடணும். அப்ப சயின்ஸை பாருங்க ஒரு LIல போடுகிறது. இப்ப இதுல 1 2 3 மட்டுமா சரி இருக்கு, ABCD நாங்க போடலாதான்னு கேட்டா ABCD போடலாம். அப்ப நான் இதை காப்பி பண்றேன். இதை நான் இங்க பேஸ்ட் பண்றேன். நான் அப்படி ABCD வரணுமா இருந்தா இந்த OLக்குள்ள நாங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணி போட்டுட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு அதில் நான் கொடுக்குறேன் கேபிட்டல் A கொடுத்து நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க பாருங்க இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துருச்சு ABCD வந்துருச்சு. சரியா? அடுத்து நான் இதை அப்படியே காப்பி பண்றேன். திருப்ப உங்களுக்கு அடுத்த லைன்ல போடுறேன். ரைட்? இதுக்கு நான் வந்து சிம்பிள் A வந்து கொடுக்குறேன். நான் வந்து சிம்பிள் A கொடுக்குறேன். சேவ் பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடந்துச்சு உங்களுக்கு சிம்பிள் ABCD வந்துச்சு. இப்ப நாங்க அடுத்த லைனுக்கு போறோம். அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இத கேபிட்டல் I கொடுக்குறேன். கேபிட்டல் I கொடுக்குறேன். பாருங்க எதுல வந்துச்சுண்டா ரோம இலக்கத்துல வந்துச்சு. சரியா? ரோம இலக்கத்துல வந்துச்சு. ரோம இலக்கத்துல பெரிய ரோம இலக்கம் மட்டுமா வருமானு கேட்டா இல்ல, சின்ன ரோம இலக்கமும் வரும். அதுக்கு நாங்க சிம்பிள் I வந்து கொடுக்கணும். அப்ப இதுல என்ன டைப்ல இது வரணும்ன்றத நாங்க தீர்மானிக்கிறதுக்கு இங்க நாங்க யூஸ் பண்ணக்கூடிய டேகுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய பண்பு என்ன அட்ரிபியூட்டை நாங்க யூஸ் பண்றோம் I, கேபிட்டல் I, சிம்பிள் I. அதே மாதிரி நாங்க என்ன யூஸ் பண்றோம் A யூஸ் பண்றோம், கேபிட்டல் A யூஸ் பண்றோம். நம்பர் வரணுமா இருந்தா நாங்க நம்பர் வந்து நாங்க 1 2 3 வந்து நாங்க இங்க போடவே தேவையில்லை. டிஃபால்ட்டாவே எங்களுக்கு 1 2 3 தான் வரும். போட்டாலும் உங்களுக்கு அதே தான் வரும். கிளியரா? சரி, இங்க B போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா B போட்டு பார்ப்போம். சரியா? சேவ் பண்றேன், இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட்? B போட்டாலும் உங்களுக்கு வராது. பாருங்க 1 2 3ல தான் வருது. அப்ப இங்க போட வேண்டியது நீங்க நம்பர் 1 ஒன்னா நம்பர் போடலாம், அல்லது நீங்க கேபிட்டல் A போடலாம், சிம்பிள் A போடலாம், கேபிட்டல் I போடலாம், சிம்பிள் I போடலாம். ரைட்? உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட் விளங்கிட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆர்டர் லிஸ்ட் இது வரைக்கும் சொல்லி தந்தல என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா ஆர்டர் லிஸ்ட்டை பத்தி கேளுங்க, நான் ஒன்று சொல்றேன். No doubts, sir. No doubts? Clear? Order list விளங்கலன்னா கேளுங்க.
அப்ப நாங்க அடுத்தே பார்க்க போறது அன்னோட லிஸ்ட். சரியா? அப்ப நான் இந்த லிஸ்ட்டை வந்து என்ன செய்யறேன், ஃபுல்லா வந்து ரேஸ் பண்ண. முதலாவது ஆர்டர் லிஸ்ட் மட்டும் அப்படியே கேட்டு இந்த ஆர்டர் லிஸ்ட்லயும் இன்னொரு வேலையும் செய்யலாம். அதே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப எனக்கு நம்பர் வந்து 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணாம எனக்கு 5 6 7 8 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுக்கணும் ஸ்டார்ட்னு போட்டு ஈக்குவல் போட்டு நான் கொடுக்குறேன் 5 கொடுத்துட்டு நான் அங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுவாங்கடா. அப்ப எதுல இருந்து இந்த ஆர்டர் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத நாங்க என்னத்துக்கு கொடுக்கலாம், அதுல ஸ்டார்ட்னு போட்டு நாங்க கொடுக்கலாம். இப்ப ஏபிசிடி வந்து எங்களுக்கு ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? இல்லாட்டி எனக்கு டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றா. இப்ப எனக்கு டி நீங்க குடிக்கல, ஸ்டார்ட் டின்னு கொடுக்குறேன். இல்ல எத்தனாவது இடத்துல இருக்கிற எழுத்துன்றதுதான் முக்கியம். எத்தனாவது இடத்துல, அப்ப உங்களுக்கு டின்றது எத்தனாவது இடத்துல, ஏபிசிடின்றது உங்களுக்கு 4வது இடத்துல டி இருக்கிறது. 4ஆம் நம்பர் இங்க கொடுத்து நீங்க சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க உங்களுக்கு டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எத்தனாவது எழுத்துன்றதுதான் நீங்க கொடுக்கணும். விஷயம் விளங்கிட்டா? சரியா? அப்ப இது எத்தனாவது ஸ்டார்ட் வந்து மிடில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, மிடில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுமா இருந்தா நீங்க இந்த டேகுக்குள்ள ஓஎல்ன்ற டேகுக்குள்ளேயே, சரி, ஓஎல்ன்ற டேகுக்குள்ளேயே நீங்க வந்து இதை போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நீங்க டக்கு டக்குன்னு நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. சரியா? இதெல்லாம் வந்து திரும்ப நோட்ஸ் எல்லாம் தாரத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை. கிளியரா? சரிதானே? டக்கு டக்குன்னு நீங்களே வந்து எழுதி கொண்டீங்கன்னா சரி. இல்லைன்னா குறைய ரெக்கார்டிங்க பார்த்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, இதை வந்து எழுதி கொள்ளுங்க. கிளியரா? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஆர்டர் லிஸ்ட்டை வந்து அழிச்சு தள்ளுறேன். முடிஞ்சு ஆர்டர் லிஸ்ட் வந்து முடிஞ்சு. இதை அழிச்சாச்சு. சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். அப்போ ஆர்டர் லிஸ்ட்ன்ற பேர்ல ஒன்றே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், இதை காப்பி பண்றேன். இப்ப நான் பார்க்க போறது என்ன லிஸ்ட்னு கேட்டா அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட். சரியா? அன்ஆர்டர் லிஸ்ட். ரைட். அப்ப இங்க உங்களுக்கு அன்ஆர்டர் ஆவே இல்லை. சொல்லுங்க பாபு. அன்ஆர்டர் லிஸ்ட்னா நம்பர் வராது, எழுத்து வராது. அன்ஆர்டர் லிஸ்ட் என்ன வரும், குண்டு குறிகள், புல்லட்ஸ் இருக்கே, குறியீடுகள் தான் வந்து வரும். இது உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் ஆவே இல்லை. நான் ஹெடிங்க மாத்திட்டேன். போர்ட்ல மாத்தல, எங்க மாத்தல, டேக வந்து மாத்தல. இங்க ஹெடிங்க மாத்தினா டேக மாத்தணும். அன்ஆர்டர் லிஸ்டுக்குரிய டேக் வந்து யூஎல் என்ற டேக். மிச்சம் எல்லாம் அப்படியே தான் வரும். டேக் வந்து யூஎல்னு மட்டும் போட்டீங்கன்னா சரி. யூஎல் சேவ் பண்ணிட்டு நாங்க என்ன சரி, நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க அன்ஆர்டர் லிஸ்டா மாறிட்டா. கிளியரா? அன்ஆர்டர் லிஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் இல்ல, இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சரி ஒரு புல்லட்ஸ்ல வரும். கிளியரா? இப்ப நான் இதை காப்பி பண்றேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல உங்களுக்கு 3 டைப்பான அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. போடுறேன். திரும்ப போட்டாச்சு. 3 டைப்பான அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லித்தாரு. பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். எல்லாம் ஒரே மாதிரி டைப்ல தான் இருக்கு. 3 டைப்னு சொல்றேன் பாருங்க. டைப்புக்குள்ள போயிட்டு நாங்க யூஎல்லுக்குள்ள டைப்ல நாங்க டைப் பண்றோம். ஈக்குவல் நான் கொடுக்குறோம். இப்ப எங்களுக்கு டிஃபால்ட்டாவே எங்களுக்கு இயற்கையாவே வாரது என்னது, நம்பர் லிஸ்ட் ஆயிருந்தா 1 2 3 வரும். அன்ஆர்டர் லிஸ்ட் ஆயிருந்தா இந்த கருப்பு கலர்ல வந்துருக்க. இதுக்கு நான் சொல்றேன் டிஸ்க்ன்னு சொல்றது. சரியா? டிஸ்க்ல தான் வரும். இப்ப எங்களுக்கு பெட்டியா வரணும். அப்ப நான் இதுல கொடுக்குறேன் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். பெட்டியா வரணும், அதுக்கு என்ன நான் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். பாருங்க இப்ப 2வது லிஸ்ட் வந்து ஒரு பெட்டியா மாறிட்டா. ஏன்னா வட்டம் வரணும், நடுவில் கலர் வரக்கூடாது. அப்ப நான் இதுல கொடுக்குறேன் டைப்ல வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு சர்க்கிள்னு கொடுக்குறேன். சரியா? ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க அப்ப உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்ல 3 டைப்பான அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து டிஸ்க்ன்றது, அடுத்தது ஸ்கொயர்ன்றது, அடுத்தது உங்களுக்கு எது சர்க்கிள்ன்றது. அன்ஆர்டர் லிஸ்ட் விளங்கிடா? கிளியரா? அன்ஆர்டர் லிஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்டுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வரலாம். ஒரு ஆர்டருக்குள்ள என்ன செய்யலாம், உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று வரலாம். சரியா? ஒரு ஆர்டர் லிஸ்டுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து வரலாம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க.
நான் முதலாவது வந்து ஆர்டர் லிஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னோட லிஸ்ட் வந்து அழிக்கிறேன். விலங்குலன்னா கேளுங்களேன். சரியா? ரிவிஷனே இது ரிவிஷன் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு தான் போறேன். இதுல இருக்கிற நான் என்ன செய்யறேன், ஐசிடியை தூக்குறேன். அப்ப இதுல நான் போடுறேன் பக்கெட் பக்கெட் 3 என்று போடுறேன். சரியா? இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். என்ன வந்திருக்கு, ஆர்டர் லிஸ்ட் வந்திருக்கு, சயின்ஸ் வந்திருக்கு, ரெண்டாவதுல பக்கெட் 3 வந்திருக்கு. அதே போல உங்களுக்கு மேத்ஸ் வந்திருக்கு, இங்கிலீஷ் வந்திருக்கு. இப்ப இந்த பக்கெட் 3ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் இந்த பக்கெட் 3ன்றது கீழே எனக்கு அன்னோட லிஸ்ட்ல வரணும். ரைட். அப்ப நான் இந்த இடத்துல போடுறேன் என்ன டேக்ன்றா யூஎல்ன்ற டேக் வந்து போடுறேன். அப்போ நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. ஒரு ஆர்டர் லிஸ்டுக்குள்ளேயோ ஒரு அன்னோட லிஸ்டுக்குள்ளேயோ சரியா இன்னொரு லிஸ்ட் வந்து வரலாம். சரியா? இதுல நாங்க போடுறோம் எல்ஐன்ற டேக் வந்து போட்டுட்டு இதுல நான் கொடுக்குறேன் ஐசிடி ஒரு எல்ஐ. ரெண்டாவது எல்ஐல நான் கொடுக்குறேன் ஹெச்பிஇ. சரியா? மூன்றாவது எல்ஐல நான் கொடுக்குறேன் மூன்றாவது இல்ல ஹோம் எக்கனாமிக்ஸா ஹெச்இ. ரைட். ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. பாத்தீங்களா? சயின்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், அது ஆர்டர் லிஸ்ட்ல வந்திருக்கு. அது ரெண்டாவது பக்கத்துலயும் ஆர்டர் லிஸ்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு ஐசிடி ஹெச்இ இல்லாம உங்களுக்கு எதுல வந்திருக்கு, டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஒரு பாடமும் இருக்கு. அதையும் போட்டுக்கணும். இல்லை டிடி ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. கிளியரா? விஷயம் அடங்கிச்சா? இந்த லிஸ்ட் சொல்றது நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்றது. லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் வந்து வாரது. சரியா? லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் வந்து வாரது. இதுல ஏதாவது சரி விலங்கலன்னா கேட்டு. கிளியர் தானே? ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல எனக்கு இந்த ஐசிடி ஹெச்இ இந்த எனக்கு ரோம இலக்கத்துல வரணும். எந்த இடத்துல மாத்தணும் சொல்லுங்க பாப்போம். லைன் நம்பரை சொல்லுங்க. எத்தனாவது லைன்ல நான் மாத்தணும்? அன்னோட லிஸ்டுக்கு இல்ல. எத்தனாவது லைன் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு வந்தா பாருங்க 1 2 3 4 5 6 7 போதா? இந்த லைன்ல சொல்லுங்க எத்தனாவது லைன்? 10வது லைன். 10வது லைனா 11வது லைனா சொல்லுங்க. 11வது லைன். 11வது லைன்ல லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? எத்தனாவது லைன்ல நாங்க போடணும்டா? 10வது லைன் பாருங்க. 10வது லைன்ல யூஎல்ன்ற டேக்குள்ள ரோம இலக்கன்றது தான் எங்களுக்கு வரணும். நாங்க இங்க தான் கொடுக்கணும். என்னத்தை டைப் பண்றதை கொடுக்கணும். சரியா? டைப் பண்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டு இதுல நான் கொடுக்குறேன் கேபிட்டல் ஐய கொடுத்து நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க பாக்குறேன். இங்க சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் என்னடா பண்ணிக்கிறேன். யூஎல் டேக்ல டைப்ல போட்டு பார்ப்போம். மாறுது இல்ல. இந்த ப்ரௌசர்ல எனக்கு பிரச்சனையோ தெரியா? இருங்க வாரேன். குரோம் தான் நமக்கு சரி. குரோம் கொஞ்சம் லோட் ஆகும். ரெம்ம திங்கிறதே ஆகுது. ஒரு நிமிஷம் போருங்க. சார் எஸ். இதுல வந்து அன்னோட லிஸ்ட் நீங்க ஓட்டிக்கிற அன்னோட லிஸ்ட்ல வந்து இந்த இது வருமா ரோம இலக்கங்கள்? ஓடட் sorry. லிஸ்ட்ல ரோம இலக்கம் வரும். ஓகே ஓகே ஓகே. நீங்க சரியா முடிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் தான் தூங்கிட்டேன். வெரி குட். எக்ஸலண்ட். படிச்சான்டா. சரியா படிச்சான். அவன் தான்டா பிடிச்சான். இருங்க வாரேன். அப்ப நான் வந்து சும்மா ஏசினது. யார ஏசினேன்?
எட்ஜ் மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து சும்மா சரியா குரோமை ஷேர் பண்ணிட்டு சரி அதை ஓபன் பண்ணி குரோமை ஓபன் பண்ணிட்டு அப்ப இங்க எங்களுக்கு வர இல்லையா ரைட் அப்ப நான் இங்க வந்து எனக்கு ஸ்கொயர்ல வரணுமா இருந்தா எனக்கு காமெடி ஸ்கொயர்ல வரணுமா இருந்தா நாங்க போடுறோம் ஸ்கொயர் ரைட் இப்ப போட்டு நான் சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன் இப்போ ஓகே ரைட் இப்ப இதுல சயின்ஸ் பக்கெட் 3 மேத்ஸ் இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு எதுல வரணும் நாங்க எப்போ சட்ல போட்டோம் சார் நீங்க பாக்கல நான் எப்போ சொல்றது கிளாஸ் ஏறதா நான் வந்து என்னது சட் பாக்குறதா அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க சட்லாம் போலதான் வாசிப்பேன் மைக் ஆன் பண்ணி தாராளமா தரீங்க சுதந்திர நாடு சுதந்திரம் நந்திக்கும் சரியா ரைட் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் பக்கெட் இந்த மேத்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் வந்து உங்களுக்கு நம்பர்ல வரணும் சாரி ரோம இலக்கத்துல வரணும் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் லைன் நம்பர் லைன் நம்பர் 7 நோ 7ல நான் கொடுக்குறேன் டைப் பண்ணி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு அதுல நான் கொடுக்குறேன் ஐய கொடுக்கும் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன் விஷயம் வாங்கிட்டா அப்ப ஓர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்ல எந்த ஒரு குழப்பமும் இல்ல சார் எனக்கு ஃபுல் கிளியர் மைக் ஆன் பண்ணி கத்துடுங்க கிளியர் ஓகேனா ரைட் இப்ப நாங்க அடுத்தே பார்க்க போறது என்ன லிஸ்ட்னு கேட்டா டெஃபினிஷன் லிஸ்ட் ஒன்றுக்குரிய டெஃபினிஷன் இருக்கக்கூடிய லிஸ்ட் அப்ப நான் இதை வந்து என்ன செய்யறேன் இதை வந்து ரேஸ் பண்றேன் இல்லாட்டி இந்த லிஸ்ட் ஈக்கிறண்டா ஈக்கட்டும் என்ன செய்வோம் கமாண்ட் பண்ணுவோம் சரி ஈக்கட்டும் அழிச்சிடும் இப்ப நான் இதை கொடுக்க போற என்ன லிஸ்ட் இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் டெஃபினிஷன் லிஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் டெஃபினிஷன் லிஸ்ட்னு மட்டுமே இருக்கு இப்ப டெஃபினிஷன் லிஸ்ட்ண்டா ஒரு விஷயம் சம்பந்தமான விளக்கம் இருக்கு இதுக்கு நாங்க யூஸ் பண்ற டேக் வந்து என்னன்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு டிஎல் என்ற டேக் வந்து நாங்க யூஸ் பண்றோம் என்ன டேக் டிஎல் என்ற டேக் டெஃபினிஷன் டைட்டில் ஒன்று இருக்கு அதுக்கு நாங்க டிடி என்ற டேக் வந்து யூஸ் பண்றோம் ரைட் இப்ப நான் இதுல கொடுக்குறேன் ஐசிடின்னு கொடுக்குறேன் சரியா டெஃபினிஷன் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறேன் அதுக்குரிய டீடைல் டெஃபினிஷனுக்குரிய டேட்டா கொடுக்க போறேன் அதை நாங்க டெஃபினிஷன் டேட்டான்னு சொல்லுவோம் அதை டிடின்ற டேக்ல வந்து நான் சரியா அப்ப டிடின்ற டேக்ல வந்து நான் டைப் பண்றேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டேன் கம்யூனிகேஷன் நான் பின்னேரம் தூங்குறதில்லை இல்லை தூங்கிட்டேன் அதுதான் பிரச்சனை ஒரு ஜாதி மந்த புத்தியாயி இது பேப்பர் தத்துற வேலைக்கு லேட்டாக தூங்கினா அதாவது பின்னேரம் ஒரு சின்ன ஷார்ட் தூக்கம் ஒன்று அடிச்சேன் ரைட் அடுத்தது உங்களுக்கு ஏ லெவல் உள்ள சப்ஜெக்ட் இதுதான் நல்ல எக்ஸாம்பிள் நினைச்சு நான் இதை டைப் பண்றேன் டெஃபினிஷன் டைட்டில் அதே அப்புறம் உங்களுக்கு டெஃபினிஷன் டேட்டா இதெல்லாம் உங்களுக்கு போடுறேன் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கிளியரா ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க எப்படி வந்திருக்கு இது ஒரு லிஸ்ட் மாதிரியா எஸ் லிஸ்ட் மாதிரியும் நீக்கி லிஸ்ட் மாதிரியும் இல்ல இதை நாங்க சொல்லுவோம் இந்த ஐசிடி சரியா இந்த எஸ்எஃப்டின்னு வந்திருக்கு இதை சொல்றேன் நாங்க என்னண்டு டெஃபினிஷன்ற டைட்டில் அதனாலதான் நாங்க அதை எதுல போட்டுக்கிறோம் டிடின்ற டேக்ல வந்து போட்டுக்கிறோம் இதுக்குரிய விளக்கம் இந்த ஐசிடினுடைய டிஸ்கிரிப்ஷன் இதுக்குரிய டெஃபினிஷன் தான் நாங்க எதுல போட்டுக்கிறோம் இதுக்குரிய டேட்டாவை தான் நாங்க கீழே போட்டுக்கிறோம் ஐசிடிண்டா என்னன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டுக்கிறோம் எஸ்எஃப்டிண்டா என்னன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறோம் அப்ப இது அவங்களுக்கு டெஃபினிஷன் டைட்டில்ண்டா இது டெஃபினிஷன் டேட்டா அப்ப இதை யூஸ் பண்றது நாங்க டேக் வந்து டிடின்ற டேக் இதுக்கு நாங்க யூஸ் பண்றது டிடின்ற டேக் அப்ப டெஃபினிஷன் லிஸ்ட் நாங்க விளங்கிட்டோம் கிளியரா ஓகேயா மூவாவா இப்ப அடுத்து நான் பார்க்க போறது டேபிள் சரியா டேபிள்ல தான் கொல் ஸ்பேன் ரோ ஸ்பேன் பார்க்கணும் மக்களே
ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி. என்னங்களா எவனும் சத்தம் பண்ண மாட்டேங்குது. ஓகேயா? சரி, ஒரு லைக்கும் இல்ல, ஒண்ணும் இல்லை, லைக்கும் இல்ல, கமாண்டும் இல்ல. சரி, நான் என்ன செய்யறேன், இத டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றத அழிச்சிட்டு, டெஃபினிஷன் லிஸ்ட் எனக்கு விளங்கிது தானே, வேற இன்னொரு டெஃபினிஷன் லிஸ்ட் ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன். இடி இடி என்றா இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிறாங்க தான் இடெக் படிக்கிறாங்கன்னு சொல்றது. இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டெக்னாலஜியா, டெக்னாலஜி. ரீஃப்ரெஷ் பண்றேன். விளங்கிதா? ஓகேனா? டெஃபினிஷன் லிஸ்ட் விளங்கிதா? லைக்கா போடுங்களேன், அப்பதான் நான் மூவ் ஆகுறதுக்கு. இல்லாட்டி ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விலங்கலன்னா வாய் திறந்து கேட்பேன் சார், நீங்க போய்கிட்டே இருங்க சார் அப்படின்ற மாதிரி உங்களை சைலண்ட். சரி, நான் அப்படியே போறேன். இப்ப அடுத்து நாம பார்க்க போறது டேபிள். அடுத்து நாம பார்க்க போறது டேபிள். HTML டேபிள் வந்து எப்படி வரும் அப்படின்றத பத்தி நாம பார்க்கணும். ரைட், டேபிள் ஒன்று நாம போறதுக்கு யூஸ் பண்ற டேக் வந்து என்ன டேக்னு கேட்டா டேபிள் டேக். டேபிள் போட்டாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட், டேபிள் நான் போறோம். இதுக்கு நான் கொஞ்சம் ஸ்கிரீனு கிட்ட போறேன். சரியா? ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கிரீனு கிட்ட போறேன். சரி, கையை தூக்கினாங்களாம் கீழே விடுங்க. அஸ்மா, அக்ஷா, உமேர். இதுதான் உங்களுக்கு டேபிள்னு சொல்லி சொன்னா. இந்த டேபிள்ல உங்களுக்கு இந்த ஓரத்துக்கு லைன்லாம் வருது தானே, இதை நான் சொல்லுவோம் டேபிள்ட போர்டர்னு சொல்லி சொல்லுவோம். டேபிள்ட போர்டர்னு சொல்லுவோம். இந்த டேபிள்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடியது கூடுதலா உங்களுக்கு ஹெடிங்கா தானே இருக்கும். டேபிள்ட ஹெடிங்கா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடியது இவர் நம்மளுக்கு யாரா இருப்பாங்க, டேபிள்ட ஹெடிங்கா வந்து இருப்பாங்க. சரியா? இங்க இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து டேபிள்ட ஹெடிங். TH டேபிள்ட ஹெடிங். இவரும் டேபிள்ட ஹெடிங். இவர் யாரு, இவரும் டேபிள்ட ஹெடிங். இவர் வந்து டேபிள்ட டேட்டா. அப்ப நாங்க இவர் சொல்றது TD, டேபிள் டேட்டா, 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 டேபிள் டேட்டா. கிளியரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டேபிள்ட ஹெடிங்கா இருந்தா அது போல்ட் ஆகி, சரியா, தடிப்பமாகி அந்த டேபிள்ட இந்த பாக்ஸுக்குள்ள நடுவுல டேபிள்ட ஹெடிங்கா இருந்தா போல்ட், டேட்டாவா இருந்தா போல்ட் ஆவாது, நடுவுலையும் வராது. அது எங்க வருதுன்னு கேட்டா டேபிள்ட இடது பக்கத்தினுடைய ஓரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? இது ரெண்டும் தான், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அடுத்தது, ஒரு டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் இருக்குமே, இது என்ன சம்பந்தமான டேபிள்ன்றது உங்களுக்கு மேலேயோ கீழேயோ போட்டிருக்கும். அதை நாங்க சொல்றோம் டேபிள்ட கேப்ஷன். நான் எக்ஸாம்பிள் போடுறேன். டைம் டேபிள். இந்த டேபிள் வந்து என்ன டேபிள், டைம் டேபிள்ன்றது இந்த டேபிள். சரியா? டேபிள்ட ஒரு விளக்கம் நாங்க போட்டிருக்கோம். இது சொல்றது என்னண்டு கேப்ஷன் சொல்றது. இது சொல்றது கேப்ஷன். கேப்ஷன். சரியா? இந்த டேபிள்ல எத்தனை ரோ இருக்கு? இது ஒரு ரோ இருக்கு, இது ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ. அப்ப இதுக்கு சொல்றது ஒவ்வொரு லைன்ல வரக்கூடியதுக்கு நாங்க சொல்லுவோம் டேபிள் ரோ. டேபிள் ரோக்கு இருக்கக்கூடிய டேக் வந்து TR என்ற டேக். TR, TR, TR. கிளியரா? மொத்தம் எத்தனை டேபிள் ரோ இருக்கு? 4 டேபிள் ரோ இருக்கு. எத்தனை டேபிள் ஹெடிங் இருக்கு? 3 டேபிள் ஹெடிங் இருக்கு. எத்தனை டேபிள் டேட்டா இருக்கு? 9 டேபிள் டேட்டா இருக்கு. எத்தனை கேப்ஷன் இருக்கு? டேபிள் கேப்ஷன் எத்தனை இருக்கு? 1. ஒரு கேப்ஷன் வந்து இருக்கு. கிளியரா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஒரு டேபிள் ஒன்று நாங்க ஒரு சிம்பிளான ஒரு டேபிள் ஒன்று நான் உருவாக்க போறோம். சரி,
வீடியோ பண்ணுவோம், ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவோம். ரைட். இப்ப இந்த இடத்துல டேபிளுக்கு நான் டேபிள் ரோ போடுறேன். டேபிள் ரோ சரியா, TR டேபிள் டேபிள் நான் போடுறேன். ரைட். இப்ப இதுல TR டேக்ல நான் போடுறேன் டேபிள் டேட் சரியா, டேபிள் டேட்டா TD இது TD. ஓகே ரைட். கொடுக்குறேன் இதுல கொடுக்குறேன் டைம் சரியா, டேபிள் டேட்டா ஒன்ல கொடுக்குறேன் டைம் உண்டு. இன்னொரு டேபிள் டேட்டால நான் கொடுக்குறேன் TD, இன்னொரு டேபிள் டேட்டால நான் கொடுக்குறேன் இன்னொரு டேபிள் டேட்டால கொடுக்குறேன் சப்ஜெக்ட் சரியா. ஒரு டேபிள் டேட்டா கொடுக்குறேன் டைம் உண்டு. மோகன பிரியா ஏமாக்கு இருக்கிறீங்க போர்ட்ல சரியா. ஒரு மோகன பிரியா வீட்டுல யாரு சரி விளையாடுறாங்களா? ரைட். இந்த டைம் ஒன்று போட்டிருக்கு, அப்புறம் நாங்கள் சப்ஜெக்ட் ஒன்று போட்டிருக்கோம். சேவ் பண்ணியாச்சு. இன்னொரு டேபிள் ரோ ஒன்று நான் ஓப்பன் பண்றேன். டேபிள் ரோ, அடுத்த டேபிள் ரோ ரைட். அந்த டேபிள் ரோல நான் TD போடுறேன் சரியா. அதுல நான் வந்து 6 PM போடுறேன். அதே போல அடுத்த டேபிள் டேட்டா போடுறேன் சரியா. இதுல வந்து நான் போட போறேன் ஃபாஸ்ட் பேப்பர். திரும்ப அடுத்த டேபிள் ரோ ஒன்று போட போறேன். அந்த டேபிள் ரோல சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது இப்படி மாற்றுவோம். உண்மையான டேட்டாவே போட்டுட்டா வேலை முடிஞ்சு. நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது 7க்கு. இது யாருக்குன்னு கேட்டா கிரேட் 10க்கு. இது யாருக்குன்னு கேட்டா போன வருஷம் நீங்க படிச்சிருப்பீங்க 11க்கு. ரீஃப்ரெஷ் பண்றேன். ஐயோ இப்படிதான் வந்திருக்கு. ஏன் இது உங்களுக்கு எந்த பெட்டியும் இல்லாம டேபிளும் இல்லாம ஒன்றும் இல்லாம சும்மா இப்படி வந்திருக்கு? நாங்க எல்லாம் சரியா தானே டைப் பண்ணிக்கிறோம். சொல்லுங்க ஏன்? டேபிள் பார்டர் போடல். டேபிளுக்கு நாங்க பார்டர் போடணும். ரைட். பார்டர் ஈக்குவல் எங்களுக்கு எவ்வளவு தடிப்பம்ன்றது வர சொல்றது பொறுத்து நாங்க 1 2ன்னு வச்சுக்கொள்ளலாம். இப்ப நான் 1 கொடுத்துட்டு பார்டர்ல இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க பார்டர் வந்துச்சா டேபிளுக்கு. அப்ப நாங்க கட்டாயம் என்ன கொடுக்கணும்? டேபிள் டேபிள்ல நாங்க பார்டர் வரணுமா இருந்தா பார்டர் வந்து கொடுக்கணும். இப்ப பார்டர் நான் ஒரு 2க்கு கொடுக்குறேன். இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன், கொஞ்சம் தடிப்பமாகுது. நான் பார்டரை வந்து ஒரு 5க்கு கொடுக்குறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன், இன்னும் தடிப்பமாகுது. பார்டரை ஒரு நான் 500க்கு கொடுக்குறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன், பார்டர் மட்டும் நான் இங்க டேபிளை காணும் சரியா. ரீஃப்ரெஷ் பண்றேன், 1 கொடுத்தா போதுமே. விஷயம் விளங்கிட்டா? அதோட சேர்த்து நான் டேபிளோட அளவு வந்து லென்த் வித்தை வந்து நாங்க மாத்தலாம். இதை நான் கொடுக்குறேன் டேபிளுக்குள்ள வித்துன்னு கொடுக்குறேன். வித் ஈக்குவல் நான் ஒரு 50% கொடுக்குறேன். பெர்சன்டேஜ்லயும் கொடுக்கலாம் சரியா. 50% கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். உங்களோட ஸ்கிரீன்ல அரைவாசிக்கு என்ன வந்து இருக்கு? உங்களுக்கு இந்த டேபிள் வந்து இருக்கு. அடுத்து நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், முதலாவது இருக்கிற ரோல இந்த டைம்ன்றதும் இந்த கிரேடுன்றதும் உங்களுக்கு என்னது? ஹெடிங். அப்ப இந்த டைம்ன்றதும் இந்த கிரேடுன்றதும் உங்களுக்கு ஹெடிங் என்று வரணுமா இருந்தா இங்க எந்த இடத்துல மாத்தணும்? எத்தனாவது லைன்? 9th லைனையும் 9 லைன்ல இருக்கக்கூடியத TDங்கிறத THன்னு மாத்தணும். ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் மாத்தியாச்சு. அதே மாதிரி 10th லைன்ல இருக்கக்கூடியது THன்னு மாத்தியாச்சு. கிளியரா? சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வித்தியாசம் வேலை பாத்தீங்களா? TDல போடுறது உங்களுக்கு எங்க வருது? உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த கோர்னர்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, போல்ட் ஆகுது.
ஆனா THல போடுறது உங்களோட போல்ட் ஆகி சென்டர்ல வருது. கிளியரா? அப்ப டேபிள் விளங்கிட்டா நோமலா? அப்ப இதுல டேபிள் ரோ வந்து எத்தனை இருக்கு? 3 ரோ. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ரைட், பாருங்க. இந்த ஒரு டேபிள் ரோ போட்டிக்கிறோம், இந்த ஒரு டேபிள் ரோ போட்டிக்கிறோம், இந்த ஒரு டேபிள் ரோ போட்டிக்கிறோம். இதுல டேபிள் டேட்டா, இந்த இது ஒரு டேபிள் ஹெடிங், இது ஒரு டேபிள் ஹெடிங். ரைட், அவங்க 2 பேரும் இந்த போட்டிக்கிறோம். நாங்க போறது எது வைத்தா? ரோ வைத்தா தான் நாங்க போறோம். அடுத்தது 7 PM 10 போர்டு இருக்கு. இந்த அறிக்கை முதலாவது ரெண்டாவது ரோல உள்ளது. அதுக்கப்புறம் 8 PM 11 போடுகிறது. அது இந்த அறிக்கை இந்த ரோல உள்ளது. கிளியரா? விஷயம் விளங்கிட்டா? ஓ சார். இப்ப சொல்லுங்க. இப்ப நாங்க பார்க்க போறது கோல்ஸ்பேன் ரோஸ்பேன் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். கோல்ஸ்பேன் என்ன, ரோஸ்பேன் கூடுதலா புள்ளிகள் திணறது இதுல ஒன்றும் இல்ல. பாருங்க, இப்ப இந்த கிளாஸை வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த கிளாஸை வந்து நான் இடையில இன்னொரு ரோ ஒன்று போடுறேன். சரியா? இன்னொரு TR ஒன்று போடுறேன். ரைட், இன்னொரு TR ஒன்று போட்டேன். உங்களுக்கு ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வர்றதுக்கு போர்ட்ல லைட்டா வந்து வரைஞ்சு காட்டுறேன். எனக்கு போர்ட்ல வரைஞ்சு போர்ட்ல எழுதியே படிச்சு கொடுக்கணும். உங்களுக்கும் அதுவும் விருப்பமாய்க்கும் நினைக்கிறேன் நானும். ரைட், அப்ப நாங்க இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஐடியா சொல்லுங்க. இப்படிதானே இருக்கு. இப்ப இதுல எங்களுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல எங்களுக்கு இப்ப நாங்க 2ஆ பிரிச்சுக்கிறோம். சரிதானே? 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒன்றிக்கிற எங்களுக்கு இதுல டைம் இருக்கு. அது எங்களுக்கு போல்ட் ஆகி சென்டர் இருக்கு. அடுத்தது இருக்கிறவங்களுக்கு கிரேடு இருக்கு. கிரேட் இது உங்களுக்கு போல்ட் ஆகி சென்டர் ஆகி வந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கு 7 PM இருக்கு. இங்கால உங்களுக்கு 10 இருக்கு. இங்கால உங்களுக்கு எப்படி வரணும்னு கேட்டா இப்போ ஒரு ஐடியா வந்துட்டு அழிச்சு யோசிக்கிறது. சரி, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 8:15 இருக்கு. 8:15 PM. சரியா? இதுல உங்களுக்கு 11 இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில சின்னதா என்ன கொடுக்கணும்? சின்னதா ஒரு பிரேக் கொண்டு கொடுக்கும். சின்னதா என்ன செய்யணும்? ஒரு பிரேக் கொண்டு கொடுக்கணும். சின்னதா ஒரே ஒரு பிரேக் கொண்டு கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன், பிரேக் கொண்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரேக் பிரேக். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த 2ஆ இருந்து. சரியா? பிரேக் டைம் எடுத்து பிரேக், அப்பதான் ஃபுல்லா வரும் பிரேக் டைம். இப்ப 2 டேபிள் டேட்டாவா இருந்தது. நாங்க 2 என்ன செஞ்சுக்கிறோம்? சேர்த்திக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இது வந்து நாங்க சொல்றது கொலம்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்றது என்னன்னு கொலம்னு சொல்றது. இதை வந்து நாங்க ரோன்னு சொல்லிடுவோம். சரியா? இப்ப இந்த இடத்துல நாங்க 2 கொலத்தை ஒன்றா சேர்த்திக்கிறோம். பாருங்க, இது ஒரு கொலம், இது ஒரு கொலம், இது ஒரு கொலமே. 2 கொலமை ஒன்றா சேர்த்து தான் நாங்க இந்த பிரேக் டைம்ன்றதை நாங்க உருவாக்குறோம். அப்ப 2 கொலம் ஒன்றா சேர்ந்தா இந்த இடத்துல எங்களுக்கு வந்திக்கிறது என்னது? கோல்ஸ்பேன். சரியா? இதுக்கு நாங்க சொல்றது என்ன? கோல்ஸ்பேன். கோல்ஸ்பேன். கொலமா சேர்த்தா கோல்ஸ்பேன். இதுல எத்தனை கொலம் சேர்ந்திருக்கு பாருங்க. ஒரு கொலம் 2 கொலம் சேர்ந்திருக்கு. அப்ப கோல்ஸ்பேன் ஈக்குவல் நான் கொடுக்கணுமே எத்தனை? 2 கொடுப்போம். கிளியரா? கோல்ஸ்பேன் ஈக்குவல் 2 கொடுக்கும். இதை நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நாங்க எகெயின் வந்து ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்றேன். அவங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். HTML ப்ரௌசர் போயாச்சு. ரைட், பாருங்க. இதுல நாங்க இந்த இடத்துல தான் போட போறோம் புதுசா ஒரு சுலைமான் டேபிள் டேட்டா. சரியா? இதுல நான் கொடுக்குறேன் என்னது? பிரேக் டைம் கொடுத்தாச்சு. இங்க ரீஃப்ரெஷ் பண்ணு. எப்படி வந்திருக்கு?
அது ஒரே ஒரு ஒரே ஒரு டேபிள் டேட்டா தான் வந்துருக்கு. சரியா? ஒரே ஒரு டேபிள் டேட்டா தான் வந்துருக்கு. இப்ப இங்கால உள்ள கொலமையும் சேர்த்து அது பிடிக்கணுமா இருந்தா இந்த டேபிள் டேட்டாக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி விட்டு இதுக்குள்ள அந்த டேக்குள்ள தான் டைப் பண்ணணும். கால் ஸ்பேன் டைப் பண்ணணும். ஈக்குவல் போட்டு ட்ரெண்ட்னு கொடுக்கும். கொடுத்துட்டு நான் இப்ப என்ன செய்யறேன், சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, ரெண்டு கொலமையும் சேர்த்து அது என்ன செஞ்சு அது உங்களுக்கு கால் ஸ்பேன் ஆகும். ஓகே, விளங்கிட்டா? இது உங்களுக்கு சென்டர்ல வரணும்னா சென்டர் டேக் வந்து போடுறேன். சென்டர் லாஸ்ட் பிரேக் டைம் கொண்டாந்து நாங்க என்ன செய்வோம், நடுவில் கொண்டு போடுவோம். ரீஃப்ரெஷ். விளங்கிட்டா? பிரேக்னு மட்டும் போடுவோம் சார். இடம் இல்லை அங்க அது உங்க ஸ்கிரீன்ல. விளங்கிட்டா? கால் ஸ்பேன் என்னண்டு சார் சார் கிளியரா புதா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அதுல அந்த டிடில எலைன் சென்டர் கொடுத்தும் அந்த சென்டர் பண்ணிடுமா சார்? இந்த டிடிக்குள்ளயா கொடுத்து பாப்பமே ராஜா. ஆசா பழமா செஞ்சு தானே பார்க்க போறோம். ரைட், பிரேக். அப்ப இந்த இடத்துல நாங்க எலைன் கொடுப்போம். எலைன் ஈக்குவல் சென்டர். எஸ், ஒர்க்கிங். டிடிக்குள்ள சென்டர் கொடுத்தாலும் சென்டர் ஆகும். யூ ஆர் கரெக்ட். வேற என்ன சரி கேட்கணுமா? ஓகேயா? ஃபயரா? ரைட். அப்ப நான் பார்க்க போறேன் அடுத்து என்னது, கால் ஸ்பேன் வந்து பார்க்க போறோம். ரைட். இந்த டேபிளை நான் ஃபுல்லா என்ன செய்யறேன், நான் அழிக்கிறேன். உங்களுக்கு திரும்ப ஒன்று விளங்குறதுக்கு வேண்டிய திரும்ப என்ன செய்ய போறா, திரும்ப உங்களுக்கு போயிட்டு அங்க கால் ஸ்பேன் நிக்கிற மாதிரியான ஒரு டேபிளோட நான் ட்ரா பண்ணேன். கால் ஸ்பேன் நிக்கிற மாதிரி டேபிளோட ட்ரா பண்ண போறேன். இப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரா யாரு சரி மைக் ஆன் பண்ணி சொல்றதா சொல்லலாம். பிராக்டிக்கல் பாடம் இது. இப்படி ஒரு டேபிள் வரணும். சரியா? அதுல இவர் வரணும் இப்படி, இவர் வரணும் இப்படி, அப்புறம் இவர் வரணும் இப்படி இப்படி இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வரணும். இதுல எங்களுக்கு சென்டர்ல வரப்போகுது, இந்த இடத்துல டெஸ்ட் வரப்போகுது. சரியா? இதுல எங்களுக்கு வரப்போகுது ஏபி சி அண்ட் 1 2 3 4 5 6. ரைட். இது உங்களுக்கு டேபிள் ஹெடிங். டெஸ்ட் உங்களுக்கு டேபிள் ஹெடிங். ரைட். இப்ப இதுல உங்களுக்கு கால் ஸ்பேன் இருக்கு, ரோ ஸ்பேன் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு, கால் ஸ்பேன் இருக்கு, ரோ ஸ்பேன் இருக்கு. இதுல நான் கொஞ்சம் அது ரெண்டும் ஒரே கவுண்ட்ல போட்டா கொலை பண்றதுக்கு வேண்டி நான் என்ன செய்யறேன், ஒரு ரோ வந்து குறைச்சுக்கிட்டேன். சரியா? ஒரு ரோ வந்து குறைச்சிக்கிட்டேன். கால் ஸ்பேன் வந்து உங்களுக்கு எத்தனை பாருங்க, இதான கோலம் மோஸ்ட் தான் பார்க்கணும். ரோ வந்து எத்தனை ரோ இருக்கு, 2 ரோ வைக்கா 3 ரோ வைக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மோஸ்ட் இருக்கிறத பாருங்க. இப்ப இந்த பக்கத்தால இருந்து பார்த்தா ரோ எத்தனை இருக்கு, 2 ரோ தான் இருக்கு. இங்கால வந்து பார்த்தா எத்தனை ரோ இருக்கு, 3 ரோ இருக்கு. பாருங்க, 1 2 3 தலைங்க. அப்ப இந்த இடத்துல செஞ்சுக்கிற என்ன வேலையா, 2 ரோ பிடிச்சிருக்கேன்டா, இது உங்களுக்கு ரோ ஸ்பேன். சரியா? இது உங்களுக்கு ரோ ஸ்பேன். இது உங்களுக்கு 3 கொலமை பிடிச்சிக்கிறதால இவர் யார் உங்களுக்கு கால் ஸ்பேன். 3ண்டா உங்களுக்கு 3 கால் ஸ்பேன். கிளியரா? வேகமா செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. பிராக்டிஸ் இல்ல அவ்வளவுக்கு. சரியா? அவ்வளவு பிராக்டிஸ் இல்ல. டைம் ஒண்ணு பண்ணுவோம். border, sorry, இந்தாண்டா border equal கொண்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போறோம், இதை நம்ம அடுத்த லைனுக்கு போக போறோம்.
இதுல நாங்க டிஆர் ஒன்று போடுறோம், அதுக்கப்புறம் நாங்க டிடி ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்டா, இவரை காப்பி பண்ணிட்டு முதலாவதுல எத்தனை டிடி வரும்? ஒன்று தான் வருமே, ஒன்று தான் வரும். ரைட். ரெண்டாவது டேபிள் ரோ போடுறோம், ரெண்டாவது டேபிள் ரோ போடுறோம். அதுல உங்களுக்கு எத்தனை டிடி வரும்டா? 3 டிடி வரும். ரைட், 1 2 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்ததுல எத்தனை அடுத்தது இன்னொரு டேபிள் ரோ இருக்கு, அந்த டேபிள் ரோல உங்களுக்கு 2 ரீஃப்ரெஷ் பண்றேன், ஒன்றும் இல்லை. சரியா, சின்ன சின்னதா குட்டி குட்டியா. இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து போடுறேன் உங்களுக்கு. இது டேபிள் டேட்டா இல்ல, இது டேபிள் ஹெடிங். சரியா, ரைட். இதுல நான் டைப் பண்றேன் டெஸ்ட். சரியா, ரீஃப்ரெஷ் பண்றேன், டெஸ்ட்னு மட்டும் வந்துட்டு. நான் வித்த கொஞ்சம் கொடுக்குறேன், அப்பதான் கொஞ்சம் கிளீனா வரும். வித் ஈக்குவல் ஒரு 50%. ரீஃப்ரெஷ் பண்ணிச்சு. இப்ப அடுத்தது ஏபிசி, அடுத்தது 1, அடுத்தது 2. சரியா, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 3 ஒன்று இருக்கு, அடுத்தது உங்களுக்கு 4 ஒன்று இருக்கு. ரைட், ரீஃப்ரெஷ் பண்றேன், இப்படிதான் வந்திருக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கொல் ஸ்பேன் ரோ ஸ்பேனை போட்டு ஒழுங்கா செஞ்சு கொள்ள போறோம். இந்த ஏபிசின்றது உங்களுக்கு எத்தனை குழம்பு பிடிச்சிருக்கு? எத்தனை ரோ பிடிச்சிருக்கு? 3 ரோ. அப்ப நான் இந்த ஏபிசின்ற இந்த துண்டுக்கு நான் கொடுக்குறேன் ரோ ஸ்பேன் ஈக்குவல் 3. 3 இல்ல 2. ரீஃப்ரெஷ் பண்றேன், வந்துட்டா 2 பிடிச்சு வந்துருக்கு. அடுத்தது மேல டெஸ்ட்ன்றது உங்களுக்கு எத்தனை குழம்பு பிடிச்சிருக்கு? கால் ஸ்பேன் எத்தனை? 3. இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க. இப்ப நாங்க வரைஞ்சதும் உங்களுக்கு இங்க ஈக்கிறதும் சேமா. இது விளங்கிட்டா உங்களுக்கு கால் ஸ்பேன் என்ன, ரோ ஸ்பேன் என்ன கிளியரா? கால் ஸ்பேன் என்ன, ரோ ஸ்பேன் என்ன விளங்கிட்டா? நான் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கேப்ஷன் போடுறேன். கேப்ஷனையும் போட்டு காட்டிடுவோமே, வேலை முடிஞ்சு. கேப்ஷன் சரியா? கேப்ஷன் என்ன போடுற? டுடே டேட்டை தான் போடுறோம். 12 January 2026. ரீஃப்ரெஷ் பண்றேன், சரிடா. இந்த கேப்ஷனை கொண்டு போயிட்டு நீங்க இங்க போடாம, கேப்ஷனை கொண்டு போயிட்டு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல போடலாம். டேபிள்ல கீழ் துண்டுல. சரியா, ஒன்று ஆரம்பிக்கிற இடத்துல போடலாம், இல்லாட்டி முடிகிற இடத்துல போடலாம். எங்க போட்டாலும் கேப்ஷன் உங்களுக்கு எங்க வருது? டேபிள்ட மேல் துண்டுல தான் வருது. கிளியரா? இப்ப கேப்ஷன் விளங்கிட்டா? கேப்ஷன், ரோ ஸ்பேன், கால் ஸ்பேன் இதெல்லாம் விளங்கிட்டா? ஓ சார். எஸ். ஓம் சார். ரைட். அப்ப நான் இதை வந்து உங்களுக்கு அடுத்தது இன்னொன்னு படித்தரைக்கு, எனக்கு இந்த 12th பார்த்த போறதான் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று படித்தரணும் உங்களுக்கு, சப் ஒன்று படித்தரணும், சுப் ஒன்று படித்தரணும். அது யாரு? சரி, சப் ஒன்று சுப் ஒன்று யாரு? சப்ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு 12th வரும்போது இந்த டிஹெச் வந்து மேல தானே போகணும். அப்ப நாங்க இங்க போடணும். இந்த இடத்துல பாருங்க, கேப்ஷன்ல போடுறேன், மேல வர்றது சுப்னு சொல்லுவோம், சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டாச்சு. இந்த டிஹெச் கொண்டு போயிட்டு நான் இதுக்குள்ள போடுறேன், சேவ் பண்ணிட்டு இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க 12th டிஹெச் எங்க வந்துச்சு? மேல வந்துச்சு. மேல வரணுமா இருந்தா நாங்க என்ன டேக் போடணும்? சுப் போடணும். ரைட். இதை நான் உங்களுக்கு இன்னும் விளங்குறதுக்கு இதை நான் அப்படியே ஃபுல்லா வந்து என்ன செய்யறேன், அவ்வளோத்தையும் ரேஸ் பண்றேன், சேவ் பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். யாருமே இல்லை இங்க. ரைட். இதுல நான் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்? சப் சுப். ரைட். அப்ப நான் போடுறேன் 2 to the power 10 equal
1024. சரியா? பேஸ் 10 இப்படியே போட்டிருக்கீ, இப்படிதான் போட்டிருக்கு. இப்ப 2 to the power 2க்கு மேல தானே வரணும். அப்ப மேல வரதுக்கு நாங்க போடுவோம் டேக் வந்து சுட் பண்ணி போடுவோம். கிளியரா? மேல வரதுக்கு நாங்க டேக் என்ன போடுவோம்? சூப்பர் ஸ்கிரிப்ட் மேல சுட் பண்ணி போடுவோம். இப்ப 10ன்றது பேஸ் தானே, கீழே தானே வரணும். அதை நாங்க போடுவோம் சப் பண்ணி போடுவோம். கீழே வரதுக்கு நாங்க போடுறது என்னண்டு? சப் பண்ணி போடுவோம். ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. பாருங்க 2 to the power 10 1024 பேஸ் 10. கிளியரா? இதான் உங்களுக்கு சுப் பண்ற என்ன, சப் பண்ற என்ன. கிளியரா? விஷயம் விளங்கிதா? விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது, அடுத்தது உங்களுக்கு பேராகிராஃப கொஞ்சம் எடிட் பண்ணி காட்டல. நான் பேராகிராஃப் என்ன செய்யல, உனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி காட்டல. கொஞ்சம் இறங்கி வரேன். திரும்ப நான் வந்து பேராகிராஃப் டேக் வந்து போறேன். எங்க வேர்ட் ஓப்பன் பண்றேன். முழு HTML உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யறேன், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி விட்டுறேன். அது இப்போ பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள சும்மா தண்ணி மாதிரி செய்வீங்க. ரைட், உங்களுக்கு ரெண்டமா ஒரு 2-3 பேராகிராஃப் எடுத்துட்டு வரேன். ஒரு 3 பேராகிராஃப் எடுத்துட்டு வரேன். எடுத்துக்கிட்டு பண்ணியாச்சு, இங்க வந்தாச்சு. இதை நான் அழிக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். பேராகிராஃபே பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். 3 பேராகிராஃப் வந்துட்டு. பேராகிராஃப் நாங்க என்ன போடணும்? பி டேக் வந்து போடணும். சொல்லி தந்தானே பேராகிராஃப் என்ன டேக் வந்து போடணும்? பி டேக் வந்து போடணும். ரைட், இப்ப இங்க நான் அடுத்த பி டேக் வந்து போடுறேன். ஆரம்பிச்ச உடனே முடிக்குது. சரியா? முடிக்கணும். எங்க முடிக்கணும்? பின். நான் இங்க போறேன், பின் பகுதிக்கு இங்க முடிக்கிறேன். இங்க போறேன், முடிக்கிறேன். இங்க போறேன், முடிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், 3 பேராகிராஃப் வந்து வந்துட்டு. சரியா? இப்ப இதுல இந்த பேராகிராஃப்ல எனக்கு இந்த பேராகிராஃப்ல பொண்ட சைஸ மாத்தணுமா? ஆனா இங்க போடணும் ஒரு டேக் ஒன்று. என்ன டேக்? பொண்ட்ன்ற டேக். என்ன டேக் போடணும்? பொண்ட்ன்ற டேக். இப்ப இந்த கொடுக்குறேன் நான் இதுல பொண்ட்ன்ற டேக் வந்து கொடுக்குறேன். சரியா? என்ன டேக்? சரியா? மேல ஆரம்பிச்சேன்னு சரி, உனக்கு கீழே வந்து முடிச்சுக்கிறேன். ரைட், இப்ப இந்த பொண்ட்ன்ற டேக்குள்ள நான் கொடுக்குறேன். சரியா? சைஸ் கொடுக்குறேன். கொடுத்து ஈக்குவல் கொடுத்து சைஸ் வந்து 1ல இருந்து உனக்கு 7 வரைக்கும் வைக்கலாம். இப்ப சைஸ் வந்து நான் கொடுக்குறேன் 1ன்னு கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, சைஸ் ரொம்ப சின்னதாயிடும். 2ன்னு கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன், கொஞ்சம் பெருசாயிரும். 3ன்னு கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன், இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும். ஒரு 7 கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன், நல்லா பெருசாயிரும். சரியா? ஒரு 10 கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன், அவ்வளவுதான் பெருசாகும். அப்ப சைஸ் வந்து எவ்வளவு பெருசாகும்? 1ல இருந்து 7 வரைக்கும் பெருசாகும். இது விளங்கிக்கிட்டீங்களா? சரியா? அப்போ ஒரு பேராகிராஃப்ல சைஸ வந்து கூட்டணும் குறைக்கணுமா இருந்தா நாங்க எந்த டேக் யூஸ் பண்ணணும்? ஃபொண்ட்ன்ற டேக் வந்து நாங்க யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது நாம பார்க்க போறோம். அடுத்த விஷயம், இந்த ஃபொண்ட இந்த எழுத்துற வகையை வந்து எனக்கு மாத்தணும். எழுத்துற வகையை வந்து மாத்தணும். டக்குன்னு ஒருத்தர் புக்ல தேடி என்னென்ன எழுத்து வகை இருக்கோ அதை கொஞ்சம் சொல்லுங்க. எழுத்துற வகையை மாத்துறதுன்னா நாங்க இதுல டைப் பண்ண வேண்டிய விஷயம், எழுத்துற வகையை மாத்துறதுன்னா டைப் பண்ண வேண்டிய விஷயம், நாங்க இதுல ஃபேஸ் போடணும். ஃபொண்ட் ஃபேஸ். சரியா? ஃபேஸ் போட்டுட்டு இதுல உங்களுக்கு இருக்கு ஏரியல் ஒரு ஃபொண்ட் ஒன்று இருக்கு. ஏரியல் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, மாறுதாண்டு. மாறிச்சா? பாருங்க, இன்னும் ஒன்னும் உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கணும்டா இதை கட் பண்ணி சரி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இவரை திரும்ப போட்டுட்டு
கட் பண்ணிட்டு கிளியரா சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபார்மல் பண்ணி எடுத்துட்டு பாருங்க. ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நம்ம ஒரு ஃபொண்ட் டேக் வந்து போட்டிக்கிறோம். பாருங்க விளங்குதா? இதுக்கு ஒரு ஃபொண்ட் டேக் போட்டிக்கிறோம், இதுக்கு ஒரு ஃபொண்ட் டேக் போட்டிக்கிறோம், இதுக்கு ஒரு ஃபொண்ட் டேக் போட்டிக்கிறோம். சரியா? ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நாங்க என்ன செய்கிறோம், ஒரு ஃபொண்ட் டேக் வந்து போட்டிக்கிறோம். முதலாவது ஈக்கிறதுக்கு நாங்க கொடுக்குறோம் ஏரியல், ரெண்டாவது ஈக்கிறதுக்கு நாங்க கொடுக்குறோம் வர்டனான்னு வர்டனா. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க வித்தியாசமா. அடுத்து நான் கொடுக்குறேன் கேலிப்ரி. ஐயோ கேலிப்ரி கேலிப்ரி இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். புரியலையா? விரிவு ஏரிக்கு வர்த்தனை இருக்குது. சரி, வேற ஃபோன்னுடைய பேர் நான் தேடிதான் பார்க்கணும். கொஞ்சம் நீங்க ஒரு நிமிஷம். டக்குனு ஞாபகத்துக்கு வராது. HTML fonts. டைம்ஸ் நியூ ரோமன் இல்லையா சார்? HTML fonts. என்னது ராஜா? டைம்ஸ் நியூ ரோமன் இல்லையா? டைம்ஸ் நியூ ரோமன் வந்து ஈகே அல்ஜீரியன் பாருங்க. இது வர்டனா இல்ல வெர்டனா? வெர்டனா. அடுத்தது பாருங்க, வெர்டனா கொடுத்துட்டு நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், இதான் வெர்டனா. டைம்ஸ் நியூ ரோமன். டைம்ஸ் நியூ ரோமன். ரோமனுக்கு ROMAN சார். ROMAN. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்றேன். டைம்ஸ் நியூ ரோமன். விளங்கிட்டா அப்ப உங்களுக்கு ஃபோன்ட்டு? கிளியரா? அப்ப ஃபொண்ட்ல இந்த எழுத்துற வகையை வந்து நாம மாத்துறதா இருந்தா ஃபொண்ட் ஃபேஸ்ன்றதை நான் யூஸ் பண்ணணும். ரைட், ஃபொண்ட்டோட கலரை வந்து மாத்துறதா இருந்தா நாங்க இங்க கொடுக்கணும் கலர்ன்ற டேக் தான் கொடுக்கணும். கலர். சரியா? கலருக்கு யூ போட்டுறாதீங்க, ஓ தான் போடணும். அமெரிக்கன்றதால உங்களுக்கு இப்படிதான் போடணும். ரைட், இதுக்கு நான் கொடுக்குறேன் கலர் வந்து ரெட்னு கொடுக்குறேன். ரெட். இதுக்கு நான் கொடுக்குறேன் கலர் வந்து கலர் ஈக்குவல் நான் கொடுக்குறேன் ப்ளூ. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, இது ரெட் கலருக்கு வந்துச்சு, இது உங்களுக்கு ப்ளூ கலருக்கு வந்துச்சு. இப்ப இதுல கலரை மாத்துறதா இருந்தா நான் கலர்னு கொடுக்குறேன். கலர் ஈக்குவல் நான் இதுல கொடுக்குறேன் கிரீன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். கிரீனே வரல. சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பாருங்க ராஜா, எங்க சரி பிளவு ஒட்டிக்கிறேன். சார் ஃபொண்ட திறந்து அதுக்கு அடுத்தே மூடிக்கிறேன். 18 லைன்ல. ஓகேயா? இப்ப விளங்கிட்டா? ஃபொண்ட்ன்ற அந்த டேக்னா என்னன்னு விளங்கிட்டா? அடுத்தது நாங்க ஃபொண்ட்ல அலைன்மெண்ட் கொடுக்கணும். ஃபொண்ட்டுக்குள்ளே நாங்க அலைன் கொடுக்கலாம், இல்லாட்டி பீலையும் அலைன் கொடுக்கலாம். அலைன் ஈக்குவல். அலைன் என்றா அவங்களுக்கு எந்த சைட்ல வரணும்? சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல உங்களுக்கு அலைன் ஆகும். அடுத்து உங்களுக்கு நீங்க அலைன்ல கொடுக்கலாம், பி அலைன்ல. ரைட், சாரி, சென்டர் ஸ்பெல்லிங் பீல சென்டர். இப்போ ரைட் பாருங்க, நடுவுல ஸ்டார்ட் ஆகி நடுவுல முடிஞ்சிச்சு சென்டர் அலைன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் சென்டர் அலைன்மெண்ட்
பேராகிராஃப்லயே காப்பி பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல போடுறேன். காப்பி நெக்ஸ்ட். நாங்க ரைட் அலைன்மெண்ட் கொடுக்கலாம். ரைட் சைட்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் சைட்ல முடியும். இந்த ரைட் அலைன்மெண்ட் அடுத்து உங்களுக்கு போடுறேன். இதுல லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் டிஃபால்ட் ஆயிருக்கும். ஜஸ்டிஃபைன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபைன்னு நீங்க டைப் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். ஜஸ்டிஃபை ரெண்டு பக்கமும் ஒரே நேர்ல வந்துட்டு கிளியரா. அப்ப இன்னும் நான் உங்களுக்கு படிச்சு தரைக்கிறது ரெண்டு விஷயம் படிச்சு தரைக்கு. ஒன்று வந்து இமேஜ் ஒன்று எப்படி கொண்டு வந்து நாங்க போடுறது, அடுத்தது நாங்க ஒரு லிங்கை கொண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்றது. இது இல்லாம வேற என்ன தெரியும் உங்களுக்கு HTML மிஸ் ஆகுதுன்னு பேசுங்க பாப்போம். சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். வேற சரி மிஸ் ஆகுது HTML ஒன்றுமே இல்லை. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது அப்படியே எல்லாத்தையும் அழிக்கிறேன். செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சு இதுல எங்களுக்கு இமேஜஸ் வந்து இருக்கு. இந்த போல்டருக்குள்ள ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காட்டின இமேஜ் தான். என்ன இமேஜ் இருக்குண்டா mep.jpg ஒரு இமேஜ் வந்து இருக்கு. இப்ப நான் அதே இமேஜ் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். ரீஃப்ரெஷ் பண்ணேன். சரியா? இமேஜோட கொண்டு நாங்க போறதா இருந்தா அதுக்கு நாங்க யூஸ் பண்ற டேக் வந்து img என்ற டேக். என்ன டேக்? img. சரியா? போட்டுட்டு இமேஜோட பேரை இல்லாட்டி இமேஜோட லொகேஷனையும் சேர்த்து நாங்க சொல்லணும். srcன்னு போடணும். ஈக்குவல் போட்டுட்டு இதுலதான் நாங்க இமேஜோட பேரையோ அல்லது இமேஜோட லொகேஷனோட சேர்த்து பேரையும் நாங்க வந்து டைப் பண்ணணும். ரைட். இமேஜோட ஒரே ஃபோல்டருக்குள்ள தான் ரெண்டு இருக்கு. இமேஜோட பேர் வந்து map.jpg. சரியா? கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட். இமேஜ் இந்த பென்னா பெரிய சைஸ்ல ஒரு இமேஜ் வந்துருக்கு. இப்ப இந்த இமேஜை வந்து நான் என்ன செய்யணும்டா, இமேஜை வந்து எனக்கு சின்னதாக்கணும் அப்படின்டா நான் கொடுக்குறேன். ஹைட் ஈக்குவல் நான் கொடுக்குறேன் ஒரு 100 பிக்சல் வந்து கொடுக்குறேன். 100 கொடுக்குறேன். பாத்தீங்களா? சைஸ் வந்து சின்னதாகும். நான் ஒரு 200 கொடுக்குறேன். உங்களுக்கு சைஸ் வந்து இன்னும் பெருசாகும். சைஸ் பெருசாகும். ஹைட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும், அட்ஜஸ்ட் ஆகும். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும், வித்தையும் சேர்த்து உங்களுக்கு மாற்றும். ரைட். இமேஜுக்குள்ள நாங்க ஹைட் கொடுக்கலாம். அதே மாதிரி இமேஜுக்கு நாங்க வித் கொடுக்கலாம். சரியா? பெர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். உங்களுக்கு நேரடியா நம்பரை கொடுக்கலாம். ரைட். 50%, 100% கொடுக்கணும். 50% ஒன்றும் நடக்கும். ரைட். பாத்தீங்களா? முழு ஸ்கிரீனுக்கு அதை என்ன செய்யுது, அது இழுத்து விடுது. அதனாலதான் உங்களுக்கு அது வந்து இழுப்பட்டு போயிடுது. இன்னும் விளங்கமா இருந்தா இதை 100 கொடுத்துட்டு இதை நான் என்ன சொல்றேன், ஒரு 200 இழுக்கு. விஷயம் அழகிடா. சரிதானே? இப்படி நாங்க என்ன செய்யலாம், இதை வந்து நாங்க ஹைட் கொடுக்கலாம். அதே மாதிரி நாங்க வித் கொடுக்கலாம். இப்ப இந்த இமேஜுக்கு நாங்க போர்டர் கொடுக்கலாம். இமேஜுக்கு நாங்க என்ன செய்யலாம், போர்டர் கொடுக்கலாம். அப்ப நான் ஹைட் வந்து ஒரு 300 போட்டு வச்சிருக்கேன். விளங்குறதுக்கேன் 300 போட்டு வச்சிருக்கேன். நாங்க இதை டைப் பண்றேன். border ஈக்குவல் 1 கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இமேஜ் சுத்தி என்ன வந்துச்சு, இது ஒரு பிக்சல் அளவுக்கு வரும். நாங்க எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நாங்க என்ன செய்யலாம், இந்த போர்டரை வந்து நாங்க கூட்டிக் கொள்ள இயலும், குறைச்சு கொள்ள இயலும். கிளியரா? அப்ப இமேஜுக்கு நாங்க ஹைட் போடலாம், வித் போடலாம். அதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம், நாங்க போர்டர் கொடுக்க இயலும். ரைட். இது அவ்வளோத்தையும் நான் என்ன செய்யறேன், நான் அழிச்சிட்டு இப்ப சம்டைம் இப்ப இமேஜ்ல பேர் என்ன, map.jpg தானே. இப்ப நான் மெப்னு கொடுக்கறதுக்கு மப்னு கொடுத்துட்டேன். சரியா? ரீஃப்ரெஷ் பண்ண இமேஜ் என்ன செய்யல, வரல. மெப் பண்றது நான் ஸ்பெல்லிங் டைப் வந்து நான் வந்து என்ன ஸ்பெல்லிங் டைப் பண்ணிட்டு நான் டைப் பண்ணும்போது ஸ்பெல்ல வந்து ராங்கா வந்து நான் கொடுத்து டைப் பண்ணிட்டேன். ஆனா இந்த இடத்துல வந்திருக்கணும் என்னது, மெப் தான், ஸ்ரீலங்கா மெப் தான் வந்திருக்கு. சில நேரம் இப்படி நாங்க ஸ்பெல்லிங் வந்து ராங்கா நாங்க டைப் பண்றதாலேயோ இல்லாட்டி நாங்க வந்து அந்த இமேஜ் வந்து அவைலபிளா இல்லாட்டியோ இல்லாட்டி இன்டர்நெட் இஷ்யூவாலேயோ சரியா அவங்களுக்கு அந்த இமேஜ் லோட் ஆகாட்டி இந்த இடத்துல ஸ்ரீலங்கால மெப் தானே வந்துச்சு. அப்போ அந்த பாக்குற யூசருக்கு இது ஸ்ரீலங்கா மெப்ட இமேஜ் சரி அவருக்கு விளங்கத்தானே வேணும். அதுக்கு நாங்க இதுல ஆல்டர்னேட்டிவா ALT அதுல நாங்க காட்ட போறோம், இது ஸ்ரீலங்கால மெப் தான் அப்படின்னா ஸ்ரீலங்கா மெப்
இல்லாட்டி நான் கொடுக்குறேன், இப்படி வரக்கூடாது சரியா இங்கிலீஷ்ல பார்த்தா. Map of Sri Lanka. Right. பாருங்க என்ன நடந்துச்சு, இமேஜ் வந்து லோட் ஆகல, அதனால உங்களுக்கு இமேஜ் வர வேண்டிய இடத்துல என்ன வந்துச்சு, மெப் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு வந்துச்சு. ரைட். இப்ப இமேஜ்ல ஸ்பெல்லிங் சரியா இருக்கு, இமேஜ் வந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு, இமேஜ் வந்து வந்துச்சு. ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்றேன், ஹைட்டை வந்து ஒரு 200 போட்டு வைக்கிறேன். சரியா, விளங்குறதுக்கு. இப்ப பாருங்க, இமேஜ்ல பேர் வந்து சரியாக இருக்கும் போது மெப் ஆஃப் ஸ்ரீலங்கான்றது உங்களுக்கு வெளியால விளங்கு. இமேஜ் வந்து லோட் ஆகாத சந்தர்ப்பத்துல தான் இந்த அல்டர்னேட்டிவ்ல இருக்கிறது விளங்குது. பாருங்க, திரும்ப நான் உங்களுக்கு மாத்தி காட்டுறேன். இந்த மெப் பண்றத MEP மெப் பண்ண மாத்திக்கிறேன். ரைட், ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க, மெப் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு உங்களுக்கு காட்டு. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது மெப் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரியா, இமேஜ் லோட் ஆகாட்டி தான் அல்டர்னேட்டிவ்ல இருக்கக்கூடியது ALTல போட்டது வரும். இமேஜ் லோட் ஆகுனா ALTல போட்டது வராது. கிளியரா, இது விளங்கிட்டா? இமேஜ் என்ன விளங்கிட்டானே, இமேஜ் டேக்கு க்ளோசிங் டேக் இல்ல, இமேஜ் டேக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்குரிய டேக் மட்டும்தான் இருக்கு. கிளியரா, விஷயம் விளங்கிட்டா விளங்கலையா? ரைட். இப்ப நாங்க அடுத்தே போக போறோம். கொஞ்சம் அண்டு பண்ணி கொஞ்சம் முன்னுக்களை போயிட்டு அந்த பேராகிராஃப் இருக்கிறதுக்கு போறேன். ரைட், பேராகிராஃப் ஒரு ஃபார்மட் பண்ணி எடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், இந்த 3 பேராகிராஃப் வந்து வந்திருக்கு. சரியா, இப்ப இதுல கிளிக் இன்சர்ட் அண்ட் தென் சூஸ் த எலிமெண்ட்ஸ் இருக்கு தானே. சரியா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கேலரிஸ் இதுக்கு பிறகு சரியா மோர் டீடைல்ஸ் நான் டைப் பண்றேன். இந்த கேலரிஸ்ன்றதுக்கு பிறகு இங்க இருக்கு, இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் கொடுத்துரு. சரியா, இப்ப இந்த மோர் டீடைல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினா, இப்ப இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிற இந்த மோர் டீடைல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணா எங்க கூட்டிட்டு போகணும்டா, வேற ஒரு வெப் பேஜுக்கு கூட்டிட்டு போகணும். அப்ப நான் இதை என்ன செய்யணும், லிங்க் ஆக்கணும். லிங்க் ஆக்குறதுக்கு நான் இதுல போட வேண்டிய டேக் என்னண்டா, இதுல நான் போட வேண்டிய டேக் வந்து ஏ என்ற டேக் வந்து நான் போட்டுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணினா எங்க போகணும்ன்றத நான் காட்டுறதுக்கு. சரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணினா எங்க போகணும்ன்றது காட்டுறதுக்கு அந்த லிங்க் அட்ரஸ் வந்து நான் இதுல போடணும். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்ரிபியூட் href கொடுக்கணும். சரியா, கொடுத்துட்டு இதுல நான் கொடுக்குறேன் பேஜ், ஏற்கனவே செஞ்ச பேஜ் இருக்கு, பேஜ் 1.html. சரியா, கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணேன். சரியா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல ஏ டேக் வந்து நான் க்ளோஸ் பண்றேன். சரியா, நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மோர் டீடைல்ஸ்ல இந்த மோர் டீடைல்ஸுக்கு முன்னுக்கால ஒரு ஏ டேக் போட்டு அந்த ஏ டேக் வந்து நாங்க இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப இந்த மோர் டீடைல்ஸுக்கு போட்டுக்கிற இந்த ஏ டேக்குள்ள href கொடுத்து அதுல நாங்க ஒரு வெப் பேஜ்ல பேரை வந்து நாங்க கொடுத்துக்கிறோம். இப்ப இந்த மோர் டீடைல்ன்றது என்னவா மாறிட்டு, ஒரு ஹைப்பர் லிங்கா மாறி. இந்த மோர் டீடைல்ஸ்ன்றத கிளிக் பண்ணினா எங்க போகும், வேற ஒரு வெப் பேஜுக்கு போகும். சரியா, ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க, அந்த மோர் டீடைல்ஸ் சில மாற்றங்களும் காட்டும் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, மோர் டீடைல்ஸ்ன்றது நாங்க கலரை மாத்தினோமா இல்ல, மோர் டீடைல்ஸ் கீழே அண்டர்லைன் பண்ணமா இல்ல. உங்களோட வெப் ப்ரௌசர் ஒரு ஏ டேக் வந்துச்சுண்டா, எங்க டேக் ஒன்று வரும்போது ஒரு ஹைப்பர் லிங்கா இருந்துச்சுண்டா அது ஒட்டோவாக அதுல கலரை வந்து ப்ளூ கலர். இந்த இடத்துல அண்டர்லைன் டைம் ஒரு ஏ டேக்கா இருந்தா நல்லா விளங்கி கொள்ளணும், அண்டர்லைன் டேக் போடாமலே அண்டர்லைன் ஆகும். கிளியரா விளங்கிட்டா? இப்ப நான் இது பாருங்க, மோர் டீடைல்ஸ் கிளிக் பண்றேன். இந்த அன்னைக்கு 2025 அப்ளிகேஷன்ன்றது தான் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 1ல இருந்தது. இப்ப அங்க போச்சு, திரும்ப பேக் பண்றேன். இப்ப பாருங்க, இதுல கலர் வந்து வயலட் கலர்ல மாறிட்டு, முதலா நன் விசிட்டட், இது வரைக்கும் நீங்க விசிட் பண்ணாத ஒரு லிங்கா இருந்தா அது ப்ளூ கலர்ல காட்டும். ஒருக்கா விசிட் பண்ணிட்டீங்க, விசிட்டட் லிங்க வந்து உங்களுக்கு
பர்பிள் கலர்ல காட்டு கிளியரா. சார் பர்பிள் கலர்ல வந்து காட்டு கிளியரா. எஸ் சார் இதுல சொல்லுங்க வர அந்த அண்டர்லைனை ஆளாக்கியதோ அண்டர்லைன் இல்லாம ஆக்கியலும் இல்லாம ஆக்கியலும் HTML ஆல இல்லாம ஆக்கியலாது. எங்களுக்கு இல்லாம ஆக்குறதா இருந்தா CSS யூஸ் பண்ணி இல்லாம ஆக்கலாம். ஓகே சரியா சார். சொல்லக்கூடாது, அதுக்குள்ளதான் நிக்கணும். சரிதானே? சரிதானே ஓகே ஐயா? சார். ஓகே. ஓ சார் ஓகே. வேற யாருக்கு சரி சரி டவுட் சொன்ன கேளுங்க. அப்ப இன்னைக்கு HTML அவ்வளவு விஷயம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், கவர் பண்ணி தந்துக்கிறேன். இந்த இருக்கு ஒன்று மிஸ் ஆயிருக்கு, அதையும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ரைட், இப்ப உங்களுக்கு HR ஒரு டேக் ஒன்று இருக்கு. HR ஒரு டேக், சரியா? HR ஒரு டேக் இதை நாங்க போட்டோம் என்றா ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. HR டேக் இதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் டேக் எல்லாம் இல்லை, இது ஒரே ஒரு டேக் தான். சரியா? ஓப்பனிங் க்ளோசிங் டேக் இல்லாத டேக் என்னென்ன டேக்? BR டேக் இருக்கு, சிங்கிள் டேக்கா வாரு, சிங்கிள் டேக்ஸ். சரியா? வித்தவுட் க்ளோசிங் டேக், இமேஜ் டேக், IMG டேக், HR டேக், அது மாதிரி BR டேக். HR டேக் போட்டீங்கன்னா ஒரு லைன் இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் வரும். பாருங்க, இந்த வந்துச்சா ஒரு லைன் உண்டு. விஷயம் விளங்கிச்சா? HR டேக் என்னதுக்கு யூஸ் பண்றது? ஹொரிசோனல் ரூல், ஒரு லைன் ஒன்று போடுறதுக்கு நாங்க யூஸ் பண்றது. இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல், இது நாங்க செப்பரேட் பண்றதா இருந்தா போடலாம். இப்ப இதே நாங்க செப்பரேட் பண்ண போறோம். ரீஃப்ரெஷ் பண்ண விளங்கிட்டா? நான் நினைக்கிறேன் அவ்வளவும் கவர் பண்ணி தான் தீக்கிறேன் உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் ஓகேயா? அவ்வளவு HTML கவர் ஆகுச்சா? ரெக்கார்டிங் வேண்ட பொறவை பார்த்துக்கொள்ளுங்க. HTML பாடத்தை உங்களுக்கு படிக்க தேவையில்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு HTML பாடத்தை சொல்லித்தரேன். இதுல இருக்கக்கூடிய இத நோட்ஸ் தானே, நோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பேப்பர் சேவ் தானே, பேப்பர் சேவ் நான் சேவ். சரி, HTML சப்ஸ் படிச்சு தந்தேனே, வேண்ட ரெக்கார்டிங் பாருங்க. சரியா? சப்சுப் வந்து படி தந்தேன். ரைட், வேற என்ன சரி டவுட் கேட்கணுமா, என்ன சரி பேசணுமா இருந்து பேசிக்கோங்க. கேமரா கொஞ்சம் ஆடிட்டு. ரைட், என்ன சரி கேட்கணும் பேசணும்ல பேசிக்கோங்க, கேட்டுக்கோங்க. எப்படி உங்களுக்கு போகுது வாழ்க்கை? வாழ்க்கை ஒரு வட்டம், எப்படி போகுது வாழ்க்கை? டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லே, பிள்ளைகள் வந்து கடைசி டைம்ல வந்து மெசேஜ் போடுகிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப பெரிய பயமும் டீக்கா அவங்களுக்கு ICT பாடத்துல இன்னும் பெரிய பயமும் டீக்கா. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படியுமே இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து இந்த இதுல HTML பேப்பர் செய்வோம் தானே, பேப்பர் செய்யும் போது HTML வந்து எங்களுக்கு கிளியர் ஆகும். சரிதானே? அடுத்து நாங்க வந்து ப்ரோக்ராமிங் பாடம் வந்து எப்படியுமே கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? ப்ரோக்ராமிங்ல நல்ல ஞாபகம் கொடுங்க. பார்ட் 2ல இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்க செய்ய தெரியாம இருக்கிறீங்க, அது உங்களோட விருப்பம். சரியா? ஆனா பார்ட் 1ல இருக்கக்கூடிய ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பார்ட் 2ல வரக்கூடிய அந்த கட்டாய கேள்வி இருக்கு, அதுல இருக்கக்கூடியதுலயும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்குரிய கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு தரேன். மிஸ்ஸே ஆகாது. சரியா?
வேற என்ன சரி டவுட் இருந்தா கேளு. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிச்சு கொள்வோம் கிளாஸ். சரியா? இதே பிறகு நாங்க மீட் ஆகும் எப்பன்னு கேட்டா வார சனிக்கிழமை. சரியா? வார சனிக்கிழமை எனக்கு செமினார் ஒன்று இருக்கு, வேற ஸ்கூல் ஒன்று, அதை முடிச்சுட்டு தான் வந்து செஞ்சு தரணும். பரவாயில்ல, வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம். சரி, வேற என்ன சரி என்ன சொல்லுங்க, வேற என்ன சரி கேட்கிற ஒன்றும் இல்லையே. ரைட், அப்ப குட் நைட், அஸ்ஸலாமு அலைக்கும், ஹேவ் அ நைஸ் டே. இஃப் யூ ஹேவ் எனி doubts, வாய்ஸ் நோட், வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போடுங்க, இல்லாட்டி வந்து மெசேஜ் ஒன்று போடுங்க, பேசுங்க. சரி, எனக்கு இது விளங்கல அது விளங்கல, கேளுங்க, சொல்லித்தாரு. சரியா? அதுக்குன்னே பெரிய பல்கா ஒரு கொஸ்டின் பேப்பரே போட்டு இது ஃபுல்லா விளங்கப்படுத்துங்கலாம் போட்டு விட்றாது, எனக்கு கேளு, அப்படியெல்லாம் செய்ய. ஒரு நேரம் நான் மெசேஜ் பார்த்துட்டு புறவு பார்த்தேன், என்னது ரிப்ளை பண்றேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணலைன்னா திருப்பி இன்னொரு முற்றுப்புள்ளியோட வச்சு ஞாபகப்படுத்துங்க. விளங்கிட்டா? சில நேரம் உங்களோட மெசேஜ் கீழே போயிடும். நான் பாக்குற நேரத்துக்கு பிஸியா இருந்தேன்டா, புறவைக்கு சரி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா அது அப்படியே மறந்துடும். சரியா? அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி இன்னொருக்கா உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க செய்யுங்க, மெசேஜ் போட்டுங்க. ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறோம். நம்ம சிஸ்டம் நாங்க படிச்சுக்கிறோம், வேற எக்ஸல் படிச்சுக்கிறோம், டேட்டா பேஸ் படிச்சுக்கிறோம், HTML படிச்சுக்கிறோம். ஓரளவுக்கு நாங்க வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போகல. கேட் ஒரு நாளைக்கு ஃபுல்லா அக்கு வேற ஆணு வேற நாங்க கேட்ஸை வந்து ஃபுல்லா படிப்போம். அப்படி படிக்கும் போது ஒரு கட்டத்துல உங்களுக்கு விளங்கும் ஐசிடின்றது ஒரு சிம்பிள் பாடம். அப்பதான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோம், இல்ல எடுக்காட்டி வேற என்னத்துல எடுக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டணும்ன்றதான் ரெண்டு விருப்பம். ரைட், வேற என்ன சரி பேசணும்டா கேட்கணும்டா கேட்கணும், காய்ச்சணும், முடிச்சு கொள்வோமா? என்ன மக்கள்? ஹாய் ரஷாத். ரஷாத் அப்பதுல எனக்கு ஹாய் காட்டி கொண்டிருக்கிறார். ஹாய் காட்டுறோம் இல்லாட்டி டாட்டா காட்டுறோம் தெரியா? பாய் பாய் டாட்டா. நுஃபைல் பாருங்க, கட்டாயம் இந்த ரெக்கார்டிங்க நீங்க தான் சப்சூப் கேட்டுக்கிறீங்க. சப்சூப் நான் சொல்லி தந்துட்டேன். மார்க்யூ வந்து என்னண்டு மார்க்யூண்டு போட்டீங்களா இருந்தா போட்டு காட்டுறேன் அதை. ஏன் அதை மட்டும் விடுவானு? மார்க்யூ தானே, மார்க்யூண்டா, மார்க்யூ போட்டு கிளாஸ் முடிக்கிறேன். பாருங்க, டெக்னாலஜி பண்ணியாச்சு. இதை நான் என்ன செய்யறேன், அழிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டா? ரைட், இதுல H1 டேக்ல குட் நைட் என்ன டைப் பண்றேன். சரியா? H1 டேக்ல என்ன டைப் பண்றேன், குட் நைட் என்ன நான் டைப் பண்றேன். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நான் H2 டைப் பண்றேன். Bye bye. சரியா? ரிஃப்ரெஷ் பாய். மார்க்யூ போட்டா என்ன பாருங்க, மார்க் போட்டா நடக்குது. இப்ப இந்த இதுல ஓப்பனிங்
Q